அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை வாரந்தோறும் நிகழ்த்தும் வியாழமானது தொடர் 83 இருக்கிறது. இந்த வியாழவட்ட வார கருத்தரங்கத்திற்கு நாம் அனைவருக்கும் பரிச்சயப்பட்ட நம்மளுடைய ஐயா அவர்கள் இன்று சிறப்பு ஆய்வுகளை அளித்திருக்கிறார்கள். ஐயா குறித்தும் மற்றும் இந்த வியாழவட்ட குறித்தும் முறையான வரவேற்புரையை வழங்க எம் துறை தலைவர் புலமுதன்மையாகிய முனைவரார் குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாழவட்டம் ஒரு சுழற்சியை முடித்து மீளவும் தன்னுடைய மறுசுழற்சியை ஆரம்பித்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஆரவாரம் என்பது போல ஒவ்வொரு வாரமும் சிறப்பு மிக்க ஒரு ஆய்வறிக்கையினை எதிர்பார்க்கின்ற தமிழ் பல்கலைக்கழகம் எதிர்பார்க்கின்ற சூழலை உருவாக்கியதுதான் வியாழவட்டத்தினுடைய சாதனையாக இருக்கின்றது. நிறைய மாணவர்கள் நாங்கள் விரும்பிய அந்த நோக்கத்திலே ஆய்வு போக்கிலேயே மிக அருமையாக செல்வது எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விடயம். இந்த நல்ல நாளிலே 83வது வார இந்த வியாழவட்ட கருத்தரங்கத்திலே இன்றைக்கு நமக்கு சிறப்பு ஆய்வுரையினை நிகழ்த்துவதற்காக வந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் சிவாஜி கபிலன் ஐயா அவர்கள் பூண்டி திருப்புட்பம் கல்லூரியிலே புகழ்பூத்த ஒரு கல்லூரி. இந்த தஞ்சாவூர் மண்ணிலே எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழுக்கு பெரும் சேவையாற்றியதற்காக இன்றாலும் நினைக்கப்படுகிறதோ அதுபோல தமிழ் மட்டும் அல்லாமல் தமிழோடு சேர்த்து பல துறைகளில் இந்த தஞ்சை மண்ணை, தஞ்சை மாவட்டம், கீழத்தஞ்சை, மேலத்தஞ்சை, இந்த நடுத்தஞ்சை, எல்லா தஞ்சை மாவட்டத்தும் இருந்தாலும் சரி, தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு கல்வி கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற கல்லூரி எது என்று சொன்னால் பூண்டி புஷ்பம் கல்லூரி. ஐயா துளசியா வாண்டியார் அவர்களால் மிக அற்புதமாக கட்டமைத்து இன்றைக்கு நவீன இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை என்பது மிகவும் புகழ்பெற்ற கல்லூரி, ஒரு துறை. அந்த துறையினுடைய தலைவராக இருக்கின்ற பெருமைமிக்க ஒரு பேராசிரியர் நமது சிவாஜி கபிலன் ஐயா அவரை ஒரு பன்முக ஆளுமை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு எழுத்தாளர், கவிஞர், புதின படைப்பாளர், இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு தேர்வு எழுதுகின்ற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்று சொல்வார்கள், அந்த தேர்வு எழுதுகிறவர்களுக்கு ஏற்ற நூல்களை உருவாக்குகின்ற ஒரு வித்தகர், குழந்தைகளுக்கான ஒரு கதை சொல்லி, அதுதான் அவருடைய அண்மையில் நாங்கள் பார்த்து ரொம்ப மிகவும் மகிழ்ந்து பார்க்கின்ற ஒரு விடயம் அவர் ஒரு கதை சொல்லியாக இருப்பது. நல்ல கதை சொல்லிகள் எப்போதுமே உணர்வுபூர்வமானவர்களாகவும் மற்றவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்வர்களாகவும் இருப்பார்கள் என்பது நம் உலகத்திலே கண்டறிந்த உண்மை. அந்த வகையில் அற்புதமான ஒரு மனிதர் திரு சிவாஜி கபிலன் அவருடைய அந்த யூடியூப் தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கதை 2 அந்த யூடியூப் தளத்துக்குள்ளே ரொம்ப புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கின்ற ஒரு சீரீஸ் என்று கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில். அப்படியாக நீங்கள் அடிக்கடி வாரம் அந்த ஏதாவது ஒரு கதையை மையமாக வைத்துக்கொண்டு ஐயா அவர்கள் சொல்கின்ற அந்த வலையொலி காட்சி நீங்கள் போய் தேடி பார்த்தால் மிக அற்புதமாக தெரியும். அது மாதிரி இந்த யூஜிசி தேர்வு எழுதுகின்றவர்கள், இந்த அரசு தேர்வுகள் எழுதுகின்றவர்களுக்கெல்லாம் ஐயா ஒரு இலக்கிய வினாவிடை களஞ்சியம் ஒன்று உருவாக்குறாங்க. இலக்கிய வரலாற்றிலேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு விடயம். அதை படித்து நிறைய பேர் யூஜிசி தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேடி படிக்கின்ற ஒரு நூலை தந்திருக்கின்றவர் பேராசிரியர் அதில் இன்னொன்று, அவர் ஒரு 2020 அந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அவர் ஒரு இணைய வழியாக ஒரு உரை கொடுத்தார். அது இப்போ இதில் கூட இருக்குது, காட்டி மோகம்.
இந்த காட்டி மோகம் வந்து அந்த காட்டி மோகம்னா என்ன? காட்சி மோகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன காட்டி மோகம்ன்றது மாதவியை வைத்துக்கொண்டு ரொம்ப அழகாக அதை சித்தரித்து ஒரு அருமையான உரை ஒன்றை நல்கினார்கள் அவங்க. கரந்தை உமா மகேஸ்வரனார் கல்லூரியுடைய அந்த இதில் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் அப்படி ஒரு அருமையான உரை அது. அது நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு உரை அது. ஒரு அருமையான ஒரு சொல்லாடலில் காட்டி மோகம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய செய்தி முருகன் குறிப்பாக இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் அந்த வேலன் பற்றின அந்த தேடல்களை எல்லாம் கொண்டு வந்து சங்க இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டிருக்கின்ற தொல்காப்பியத்திலே தன்னை நிலைநிறுத்திருக்கின்ற ஒரு பெருமகனாக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய நீங்கள் சங்க இலக்கியம் பேசுகின்றவர்கள் தற்கால இலக்கியத்துக்கு வரமாட்டாங்க. தற்கால இலக்கியத்தில் இருப்பவர்களுக்கு சங்க இலக்கிய பரிச்சயம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியம் எல்லாவற்றிலையும் ஒரு மாஸ்டராக இருக்கக்கூடிய அவர் பேருக்கு ஏற்றாமல் அதில் ஒரு சிவாஜியாகவும் இருக்கிறார், நவீன சிவாஜியாகவும் இருக்கிறார், அவருக்குள்ள சங்க இலக்கிய கபிலன் இருக்கிறார். அதனால் சிவாஜி கபிலனாக இருந்து இன்றைக்கு நமக்காக வந்து உரை நல்க வந்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, அதுவும் உளவியல் அணுகுமுறை என்பதை ஒரு மையமாக, இலக்கியத்தில் உளவியல் அணுகுமுறை என்பதை மையமாக வைத்து இன்றைக்கு அவர்கள் நமக்கு ஆய்வுரை நிகழ்த்து வந்திருக்கிறார். மிகவும் புகழ்பூத்த கல்லூரியுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர், தமிழ்துறை தலைவர் நம்மிடையே வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பு. அவர்களை வருக 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 என்று நம்ம தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த நம்முடைய துறை பேராசிரியர் ஞா பழனிவேல் ஐயா அவர்கள் எல்லா நேரத்திலும் நமக்கு துணை புரிகின்ற பேராசிரியர்கள், பேராசிரியர் ஞா பழனிவேல் அவர்களும் பேராசிரியர் சி வெற்றிசெல்வன் அவர்களும் இருவரையும் வருக வருக என்று வரவேற்று நமது புலத்தில் இருக்கக்கூடிய பிற துறை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் இந்து அவர்களையும் பேராசிரியர் ஜாக்லின் அவர்களையும் வருக என்று வரவேற்று இன்றைய நாளிலே மிக அற்புதமாக நமக்கு வந்து வாங்க தம்பி வாங்க இலங்கையிலிருந்து சுட சுட நேராக ஜெயசீலன் வருகின்றார். பட்டமளிப்பு விழாவுக்காக வந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார் கேட்டால், நான் ஐயாவுடைய பேச்சை கேட்க வேண்டும், இந்த வியாழ வட்டத்தில் ஒவ்வொரு வியாழ வட்டத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னார் அவர். இந்த வியாழ வட்டத்துக்கு அவர் அடித்து பிடிச்சி சென்னையில் காலையில் வந்து இறங்கி விமானத்தில் இறங்கி அங்கிருந்து ரயில் பிடிச்சி இந்த நேரத்துக்கு அவர் வியாழ வட்டத்திற்கு வந்திருக்கின்றார். அவரை இலங்கை சார்பாகவும் இந்தியா சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கொஞ்சம் கைதட்டல் கொடுங்க பாருங்க. அப்படி நம்முடைய பேராசிரியர்கள், நம்முடைய ஆய்வு மாணவர்கள், குறிப்பாக இன்றைக்கு இலக்கியத்துறை மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இலக்கியத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் மிக குறிப்பாக அந்த 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இலக்கிய சுவைஞர்கள். அவர் முகத்தை பார்த்தாவே தெரியும், இலக்கிய தேனீக்களாகவும் இலக்கிய சுவைஞர்களாகவும் இருப்பவர்கள். அந்த பேச்சை செவிமடுத்து விட்டு பேச்சாளர் வெளியே சென்ற பிறகு கூட அரை மணி நேரம் அந்த வகுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவர்கள். இந்த மாணவர்கள் கைகாலெல்லாம் இப்போவே ராகுலுக்கு ஆட ஆரம்பிச்சிச்சு. அதனால் எங்கே டேவிட் காணும், அதுபோல் நிறைய மாணவர்கள் வந்திருக்கேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நல்ல நேரத்திலே வரவேற்று நம்முடைய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை மாணவர்கள், உடனிருந்து உதவுகின்ற அறிவியல் தமிழ் ஒட்டி பிறந்திருக்கின்ற இரட்டைய குழந்தைகளான அந்த அறிவியல் தமிழ் துறையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வரவேற்புரை நல்கியமைக்க நன்றி ஐயா. தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. ஐயா அவர்களுக்கு பயனாடை அறிவித்து நினைவு பரிசினையும் துறைத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். சிறப்பினை செய்தமைக்கும் சிறப்பினை பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றி ஐயா. தொடர்ந்து ஐயாவினுடைய சிறப்பு ஆய்வுக்கு TU வியாழ வட்டம்.
எனக்கு வாழ்வு தந்த வள்ளல், என் தலைமுறை தொழுதிடும் கடவுள், கல்வி கொடைவேந்தர் தெய்வ திரு ஸ்ரீமான் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையினுடைய துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் ஐயா வெற்றிச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், பழனிவேலு ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய பிறதுறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், முனைவர் ஜெயசீலன் அவர்களுக்கும், ஆய்வு மாணவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாலை நேரம், அதுலேயும் உளவியல் கேட்குறதுங்கிறது கஷ்டமான விஷயம். எனக்கு இது பரிச்சயம் இல்லாத ஒரு துறை. பிஎட் படிக்க போன ஆர்வத்தில் முனைவர் பட்டத்துக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து விட்டு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் பட்டிருக்கிற கஷ்டம் சொல்லி மாளாது. ஒரு விடிவெள்ளியாக நம் பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டுப்புறவியல் துறையிலே ஆய்வியல் நிறையர் பட்டம் பெற்ற தி.கு. ரவிச்சந்திரன் அவர்கள் சிக்மண்ட் ஃப்ராய்டின் உளப்பகுப்பாய்வு என்ற நூலை வெளியிட்டிருந்தார். அலைகள் வெளியிட்டிருந்தது. அந்த நூலை நான் கையில் எடுத்துக்கொண்டு படித்து 110க்கும் மேலான தமிழ் நூல்களை நான் சேகரித்து அதன் மூலமாகத்தான் கண்ணதாசன் நாவல்களில் உளவியல் என்ற தலைப்பிலான என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வை நான் நிகழ்த்தினேன். அந்த நிகழ்வுக்கு புறத்தேர்வாளராக வருகை புரிந்த ஐயா இரா மோகன் ஐயா அவர்கள் பேருந்தில் ஏறும் பொழுது நானும் என்னுடைய மாணவர் பாலமுருகன் அவர்களும் அவர்களை வழி அனுப்பும் பொழுது, கண்ணதாசனை நீங்கள் நிறைய படித்திருப்பதால் உளவியலை மிக எளிமையாக சொல்ல வருகிறது. ஆகவே உளவியல் கோட்பாடுகளை எல்லாம் நீங்கள் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டால் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் பாலியல் கலைக்களஞ்சியம் என்று ஒரு தமிழிலே ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த நூலை நான் படித்துவிட்டு அதை நடிகர் திரு ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு நான் அதை அன்பளிப்பாக கொடுத்தேன். ஆக அந்த அடிப்படையில் நான் உளவியலை தொகுத்த பொழுது அப்படியே 2009 தொடங்கி இன்று வரையிலும் 1500 பக்கங்கள் தாண்டிவிட்டன. உளவியல் கோட்பாடுகளை தொகுக்க ஆரம்பித்து பட்டம் கிடைத்தது. ஆனால் உடல் நலம் போயிற்று. பட்டம் கிடைத்தது. பேனிக் அட்டாக் என்கின்ற பொய்யான மாரடைப்பு என்ற ஒரு நோய், இதில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நோய் வரும் என்று எங்களுடைய மருத்துவர் சொன்னார். ஆக எனக்கு உளவியலை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் உளவியலை பற்றி இலக்கியத்திலே திறனாய்வு செய்வது எப்படி என்று என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னால், நான் அதிலே ஆழங்கால் பட்டிருக்கிறேன், நான் அதிகமாக படித்திருக்கிறேன் என்ற காரணம் ஒன்று. நான் நண்பர் ஜெயசீலன் அவர்களை சொன்னேன், சேமமடு பதிப்பகத்திலே நாசி கந்தையா என்று நினைக்கிறது கந்தையா, அவர் ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அதிலே உளவியல் வகைகள் அதிகமாக இருந்தன. அந்த நூலை பார்த்தவுடன் இப்படியே அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. ஆங்கில நூல்களை எல்லாம் பார்த்து, தரவுகளை பார்த்து, இதுவரையில் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் இல்லாத அளவிற்கு நான் 134 உளவியல் வகைகள் என்ற நூலை மிக சுருக்கமான அறிமுகம் என்ற அளவில் இன்னும் ஒரு 15 நாட்களில் வெளிவந்துவிடும். இந்த நூலை நான் உருவாக்கியிருக்கிறேன். இது தமிழிலும் வரவில்லை, ஆங்கிலத்திலும் தொகுப்பாக இதுவரையிலும் 134 உளவியல் வகைகள். முடிக்கிற சமயத்தில் தி சைக்காலஜி ஆஃப் மணி என்ற ஒரு நூல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதை நடிகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை சேர்க்கலை, அகரவரிசையில் போட்டிருக்கிறேன். ஆக இந்த உளவியல் அணுகுமுறையில் ஆய்வு மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்று சொல்லுகிற போக்கிலே ஒரு மாலை நேரம் என்பதால் நான் ஒரு சின்ன கதை தான் 2000 அல்லது 99 மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய தாழ முடியாத மன்னிப்பு என்ற ஒரு சிறுகதை, சுருக்கமாக தான் சொல்கிறேன்.
ஒரு ஏழை தாய், சுப்புத்தாய் அந்த அம்மா பேர், மகள் சுந்தரி. காலையிலேயே பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க. அந்த புஞ்சைக்காரி வந்து விடுவாள். என்ன மணி, என்ன ஆகுது, என்ன பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்புடி, அட்வான்ஸ் மட்டும் சீக்கிரம் வாங்குற, வரமாட்டியா அப்படிங்கும்பொழுது அப்படியே கூனி குறுகி போவா. ஏன்னா வாசலில் இருந்து கத்துவா அட்வான்ஸ் கொடுத்த அந்த அம்மா. சட்டுன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிடாம பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ மகள் சுந்தரி உடையாருவா, காலை கட்டிப்பா, 50 காசு கொடுன்னு கேட்பா. ஏண்டி காசுன்னு கேட்பாங்க. நேற்று ஒன்றால் தான் பள்ளிக்கூட லேட்டாக போனேன், வாத்தியார் பெயின் போட்டார், எனக்கு 50 காசு கொடுன்னு சொல்லுவான். அந்த மாட்டு உண்மையிலே காசு இல்லை, காசு இல்லடிமா, பீதி, காசு இல்லடி அப்படிமா. அதெல்லாம் முடியாது, தெரியாதுன்னு. சின்ன பிள்ளைகள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிடிமானம். அம்மாவுடைய கால் 2 தான். நானும் எங்கள் அப்பாவுடைய காலெலாம் பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருப்போம்ல, ஓடி பிடிச்சிக்கிட்டு நீ காசு கொடுத்தா தான் நான் விடுவேன்னு சொல்லி கீழே குனிஞ்சு பிடிக்கும்பொழுது பட்டார்னு 4 சாத்தி தூக்கி அந்த போட்டுட்டு விடுன்னு போகிறா. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் மிளகாய் பழம் பொறிக்கிட்டு இருக்காங்க. இந்தம்மா லேட்டாக போயிட்டா. காலையில் இந்தம்மா திட்டிட்டு வந்துட்டான். போய் யார்கிட்டையும் பேசுன்னு பேசிக்கிட்டே நம்ம எல்லாம் பேசுகிறாங்க. இந்தம்மா மிளகாய் பழத்தை பிடுங்குறா. எல்லாரும் பாதி நிறை தாண்டிட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு கொடுத்தா பேச மாட்டா. என்ன கோபம், சனியும் பிடிச்சது பாரு, அவன் அப்பா மாதிரி இருக்குது. அவன் அப்பா விட்டுட்டு ஓடிட்டான். இந்த அம்மா தனியாக இருந்து குடும்பம் நடக்குது. அப்படி பேசிக்கிட்டே இது மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே வேலை பார்க்குது. சாப்பிட உட்காடுறாங்க. மதியானம் ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக்கத்த நாய்க்கு என்ன ரோசா வேண்டி கிடக்குது அப்படிங்கிறா. நான் என்ன கேட்குறேன், எங்கள் நேடி சொல்கிறேன், ஒன்றும் இல்லை கதையை சொல்கிறா. அடி பாவி மனுஷி, சின்ன குழந்தைய போட்டு அடிச்சியாக்கும், நீ எல்லாம் பொம்பளையாடி அப்படின்னு பக்கத்தில் உள்ள கேட்டவுடனே பொசுக்குன்னு அந்த அம்மாவுக்கு அழுக வந்துடுது. அது வரையிலும் கோபமாக இருந்த அந்த அம்மா, மகள் மீது ஆத்திரமாக இருந்த அந்த அம்மா, இவங்க சொன்ன உடனேயே அவங்களுக்கு அந்த அம்மா சாப்பிட முடியல. டக்குன்னு நினச்சி பார்க்குறா. ஃப்ளாஷ்பேக்கில் சத்துணவு சாப்பிட மாட்டா, தண்ணி மாதிரி குழம்பு இருக்கும், வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவா. நம்ம அப்பா மாதிரி ரோசக்காரி, நல்லா இருக்காங்களே, புருஷன் மாதிரி சொல்ல நினைக்க மாட்டாங்க, நம்ம அப்பா மாதிரி ரோசக்காரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது மகளை பார்க்கணுங்கிற ஆர்வம் வருகிறது. அடுத்த ஃப்ளாஷ்பேக் போகுது. வாத்தியார் உள்ளே வரார். நேற்று யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்க, எழுந்துரு அப்படின்னோடனே சுந்தரி மட்டும் எழுந்திருக்கிறா. காசு கொண்டு வந்தியா? இல்லைங்க சார். ஏன்? எங்கள் அம்மா காசு கொடுக்கலைங்க சார். அந்த கையில் உள்ள குச்சியால் ஓங்கி தலையில் அடிக்கிறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு கத்தும் பொழுது இப்போ மிளகாய் பொடி செடியை பிடிச்சி பிடிங்கிறா. அவ்வளவு அந்த உணர்வு, தாய்மை. விறுவிறுன்னு மிளகாய் பழத்தை கொட்டுறா. பேருந்துக்கு காத்திராமல் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் பூச்சிமைங்கிற சிறுகதை தொகுப்பில் அது இருக்குது, படித்து பாருங்கள். வேக வேகமாக போகிறா, நடந்து ஓடுறா. ஏன்னா மகளை அடித்து போட்டு வந்துட்டா. தண்ணி எடுக்கணும், வாசலில் கூட்டணும், 6 மணிக்கு போர் நின்று போயிடும். இப்போ உள்ளே நுழையும் பொழுது வாசல் பெருக்கி இருக்குது. யாராக இருக்கும்? சுந்தரியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு போகிறா. உள்ளே போய் கதவை திறந்தா வீடு சுத்தமாக பெருக்கி இருக்குது. அங்கே கிட்ட போனால் தண்ணி எடுத்துருக்குது. யார் வேலை? சுந்தரி வேலை தான். சுந்தரி அப்படின்னு குற்ற உணர்வோடு கூப்பிடுறா. சுந்தரி இல்லை. இங்கே இல்லைன்னா 4 வீடு தள்ளி ஒரு வீட்டில் இருப்பாள். அங்கே போய் பார்க்குறா, முட்டிக்கால் போட்டு குனிஞ்சிட்டு எழுதிக்கிட்டு இருக்கா. சுந்தரி அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்து, அம்மா வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வரேன்டின்னு இந்த பேக்கில் எடுத்துக்கிட்டு முன்னாடி சுந்தரி போகிறா, பின்னாடி வர்றா. ஏன்? காலையில் அடித்து போட்டா. அந்த குற்ற உணர்வோடு வர்றா. வந்து உட்கார்றா. உட்கார்ந்தோடனே இந்த வேலையெல்லாம் யாரும்மா பார்த்ததுன்னு கேட்குறா. நான் தாம்மா பார்த்தேன். நீ வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வருவியா, தண்ணி எடுக்க முடியாதா, நான் தாம்மா கூட்டினேன் அப்படிங்கிறா. தண்ணி நான் தாம்மா எடுத்து வச்சேன் அப்படின்னோடனே அப்படி மாதிரியே பாப்பா. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்பா. போய் தண்ணி அந்த குழந்தை கொண்டு வரும். தண்ணியை குடிக்க மாட்டா. பார்த்துட்டு, ஏம்மா வாத்தியார் உன்னை அடித்தாரா அப்படின்னு கேட்பான். சிரிக்கும். 2 காலையும் மாற்றி இன்றைக்கி எங்கள் வாத்தியார் வரலையே, எங்கள் ஸ்கூல் லீவ் விட்டாச்சே, ஜாலியேங்குது. உடனே ஓடி போய் அந்த குழந்தைய வாரி அணைச்சி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அழுவும் பொழுது இந்த குழந்தை பார்க்குது, நாம் ஒன்றுமே சொல்லலையே, அம்மா ஏன் அழுகுறா, இவ்வளோ வேளையும் பார்த்து வச்சுட்டோம், ஏன் அம்மா அழுகுறா என்று தெரியாமல் குழந்தை விழிக்கிறது. அதை கடைசியாக முடிக்கிறாரு. தாயே மகளாகவும் மகளை
தாயாகவும் இருந்தார்கள் என்று அந்த சிறுகதையை முடித்திருப்பார். ரொம்ப வெரி சிம்பிள். ஒருவேளை சுப்புத்தாய் ஒரு தலித்தாக இருந்தால் இந்த இலக்கியம் தலித் இலக்கியம், தலித் அணுகுமுறையில் அணுகக்கூடிய ஒரு சிறுகதை. அங்கு எந்த இனமும் சுட்டப்படவில்லை. அதுக்கடுத்து வாசலில் நின்று கொள்ளைக்காரி கூப்பிட்டு ஏண்டி நேற்று அட்வான்ஸ் வாங்கல வரலன்னு கேட்பது மார்க்சிய சிந்தனை. முதலாளி தொழிலாளி. இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட கொடுமை என்பது ஒரு பெண்ணோட ஊழியரும் நினைக்கிறேன் பெண்ணிய சிந்தனை. இப்படியாக அப்படியே கூறு போட்டு கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு சிறுகதைக்குள்ளாக அத்தனை கோட்பாடுகள் அடங்கி இருக்கின்றன. அப்போ இதை என்ன விதமான கோட்பாடு என்று அணுகுவதற்கு நமக்கு சில கோட்பாடுகள் தேவை. அதில் உளவியல் சிந்தனை இல்லாமல் எந்த கதையையும் படைக்க முடியாது. ஒரு படைப்பாளன் என்பவன் இன்ட்ரோவெர்ட் என்கிற அகமுகர், மனதுக்குள்ளாவே நினைத்து அவன் தானாகவே எழுதக்கூடியவன். அதை நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக இதை நான் அதிகமாக தான் நான் இதை எடுத்திருக்கிறேன். ஆனால் நாளான்னைக்கு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய ரெஃப்ரெஷர் கோர்ஸில் ஒரு வகுப்பு எடுக்க சொன்னாங்க. தேதி கேட்டாங்க 17 நாங்கள். இல்லை ஒருவேளை நான் தமிழ் பல்கலை போவேன், அங்கே என்ன தலைப்புன்னாங்க. சொன்னேன் வேறு ஒன்றும் வேண்டாம், இதே தலைப்புலேயே எங்களுக்கு நீங்கள் 19ஆம் தேதி 2வது அமர்வில் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதன் விளைவாக நான் கூடுதலாக நான் பவர் பாயிண்டில் கொடுக்கணுங்கிறதா நான் எடுத்திருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் தள்ளிடுங்க. உளவியல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, போட்டு உடச்சிக்க வேண்டாம். உளவியல் என்பது அத்தனை செயல்களும் மனம் சார்ந்தது தான். அது உளவியல் தேவைன்னா நான் அப்புறம் கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே நான் இதில் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போ ஏன்னா மாலை நேரமாக இருக்குது, நீங்கள் அப்படியே ஒரு மயக்கமாக இருக்க சூழலில் இதை கேட்பது என்பது ரொம்ப கஷ்டம். இதில் தொல்காப்பியர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணரும் உணர்வுடைய மாந்தர் கல்லது தெரியின் நன்னய பொருள்கள் என்னரும் உரைத்தேன். கண்ணாலும் செவியாலும், காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் போய் ட்ராமா நடிக்க போனால் மைக்குக்கு முன்னாடி என்ன நடிக்கிறது? அப்போ இதை நீங்கள் காதால் கேட்கிற அளவிற்கு இங்கே உணர்ச்சி உச்சரிப்புகளை மைக்கில் கொடுத்தாகணும். நீங்கள் மேடையில் ஏறி நடிக்கும் பொழுது உங்கள் வாய்ஸோடு சேர்த்து உடல் மெய்ப்பாடுகளையும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நான் இந்த அணுகுமுறைனா என்ன இதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக நான் உங்களுக்கு சப்ஜெக்டே வந்துடுறேன். அதாவது ஆறறிவு என்கிற இந்த உயிர் தான் நாம் தொல்காப்பியருடைய சூத்திரத்தில் நாம் படிச்சிருக்கிறோம். இதில் குறிப்பாக மனம் குறித்த வரலாறுகளை எல்லா நூல்களும் மிக அழகாக சொல்லியிருக்கின்றன. உடையும் என் மனம் நற்றினை சொல்லுது, மகிழும் என் மனம் பரிபாடல் சொல்லுது, செற்றம் நீங்கிய மனம் திருமுருகாற்றுப்படை சொல்லுது. ஆனால் அந்த தீக்கு ரவிச்சந்திரன் அவர்களுடைய உளவியல் நூல் அழகாக சொல்கிறாரு, கன்பூசியஸுக்கு முன்பாகவே மனநலம் குறித்து சிந்தித்த ஒரே அறிஞன் வள்ளுவர் தான் என்று சொல்கிறது. அதான் முன்னாடி அவர்தான் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்கிறார். இந்த மனநலம்ங்கிற வார்த்தையே இன்றைக்கு புழக்கத்தில் நாம் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு செம்மையான ஒரு சொல்லை எவ்வளோ அழகாக முன்னாடி சொல்லிக்கா பாருங்க. மனநலம் அடுத்த 2 குறள்லையுமே தான் வரும். மனநலம் மண்ணுயிர் காக்கம், மனநலம் நன்கு உடையராயினும் என்று மனநலம் குறித்து சிந்தித்த ஒரே அறிஞர் திருவள்ளுவர் தான் என்று தன்னுடைய நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். ஹிப்போக்ராட்டஸ், கன்பூசியஸ் இந்த காலத்தில் பைத்தியம் பிடிச்சவனுடைய மண்டை ஓட்டை சீவி இருக்கிறார், நெருப்பில் சுட வச்சு சுட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்தியம் நீக்குகிற முறை. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும் என்று ஒரு அருமையான குரலுக்கு நல்ல அவ்விய நெஞ்சம்னா அழுக்காருடைய உள்ளம் உடையவன், செவியான் என்று சொல்லும் பொழுது நெஞ்சத்தானை கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ செம்மையான மனம் உள்ளவனுக்கு தீங்கு ஏற்படுகிறது என்றால் அவன் செய்த பாவம்
என்று மற்ற உரையாசிரியர்கள் சொல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டுமே சொல்கிறாரு, இப்படி இருப்பது வியப்புக்கு உரியதாகும் என்கிறார். என்னடா, அவன் தீயவனாக இருக்கிறான், அவனுக்கு நல்லது நடக்குது, நல்லவனாக இருக்கிறவனுக்கே கெட்டது நடக்குதுன்னு சொன்னால் ஆச்சரியமல்ல என்று அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை அவர் போட்டிருக்கிறார். ஆக அடுத்து தமிழ்நல் ஐயா சொல்கிறாரு, சங்க இலக்கியமா அது உளவியல் களஞ்சியம், நெஞ்சத்தியல்னு சொல்லுவார். தமிழ் காதல் புத்தகம் கிடைக்காம நான் அலைந்திருக்கிறேன். திருச்சி ஜோசப் காலேஜில் 8:30 மணிக்கு மேலே கேட்டை லாக் பண்ணிட்டு வாங்க. கேட்டு மூலமாக ஒரு பையன்ட்ட அந்த தமிழ் காதல் புத்தகத்தை வாசுபா மாணிக்கம் அவர்களுடைய நூலில் இது வாங்கி ரொம்ப அழகாக, அது முழுக்க முழுக்க சங்க இலக்கியம் தொடர்புடைய நல்ல நூல் அந்த நூல். ஆக இந்த அடுத்த ஆமாம், சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு வந்துடும். அடுத்து நான் நேரடியாக சப்ஜெக்ட் வந்துடுறேன். அவர் உள பால் வளர்ச்சி இந்த நிலைக்கு முன்னாடியே 1899 கனவுகளின் விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். தி இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்காகவே கதை விருதை பெற்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவருடைய இந்த நிலையில் வாய் இன்ப பருவம், ஆசனவாய் பருவம், புரி இன்ப பருவம், உள்ளுரை இன்ப பருவம், பால் இன்ப பருவம் என்று பருவங்களை 5 வகையாக அறிவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக இந்த வயது அடிப்படையில் பிரித்திருக்கிறார். ஐயோ அறியா மானிடரே, ஆசை பேயின் அடிமைகளே, தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவார் ரொம்ப அழகா. ஐயோ அறியா மானிடரே, நாமெல்லாம் ஆசை என்ற பேயின் அடிமைகள் என்கிறார். அதை தான் கண்ணதாசன் சொல்லுவார், ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார். ஏன்னா குழந்தை பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கொடுத்தா பிறந்த குழந்தைக்கு கையை பிடித்து கொள்ளும், பற்றி கொள்ளும். ஆனால் அந்த குழந்தை பால் மாந்துகிற பொழுது ஒருவேளை அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சரியாக இல்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்பதை, நாம் என்ன செய்தோம் என்பதையும் சற்று நினைத்து பார்க்கலாம். ஒரு குழந்தையினுடைய தி ஃபஸ்ட் எரோட்டிக் சாய்ஸுங்கிறாங்க. ஒரு குழந்தை முதலாக தன்னை விட்டு வேறொரு உடலை மாந்துகிறது என்பது தாயின் மார்பகம். அந்த மார்பகத்தை ஒருவேளை பால் இல்லாத காலகட்டங்களில் அது கடிக்கச் செய்யும், கிள்ளச் செய்யும். ஆக அந்த உணர்வுக்கு பெயர் ஈட்டு என்று பெயர். ஐடி என்றால் ஈட்டு. இந்த ஈட்டு அதிலிருந்தால் லிபிடோ என்ற உணர்ச்சி ஒன்று உருவாகிறது. லிபிடோ என்ற உணர்ச்சி, அந்த ஈட்டுக்கு பேர் விலங்குணர்ச்சி அல்லது இயல்பு உணர்ச்சின்னு பேர். இப்போது இந்த 5 பருவங்கள் அடிப்படையில் தான் பின்னாடி ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆளுமை மாறுகிறது என்கிறார்கள். ஏன்னா இந்த வாய் இன்ப பருவத்தில் குழந்தைக்கு பால் மாந்துகிற வயதில் தாய்ப்பால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் அந்த குழந்தை வாய் மூலமாக நிகழ்ந்த அந்த ஸ்டாக்னேஷன் என்கிற குறைபாடு, ஒன்று பொய்யனாக வருவான், தீய சொல்லை பேசுவான், புகைப்பிடிப்பான், மது அருந்துவான். உடனே இல்லையே அப்படின்னு சொன்னாக்கா ஆமாம் இல்லை தான். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறாங்க, அது நான் தான். ஏன்னா எனக்கு தாய்ப்பால் கிடையாது. நான் பிறந்த மறுநாள் பிறந்த ஒருவன் என் அம்மாவுடைய சகோதரி இறந்து போக கிராமத்து தாய்மார்களுக்கெல்லாம் முதல்ல தாம்பிள்ளை ஊராம்பிள்ளை வளர்த்துப்பாங்கன்ட்டு அடுத்த வீட்டு பிள்ளை வழக்கத்தில் எனக்கு தாய்ப்பால் கொடுக்க பதிலாக அவனுக்கு கொடுத்தார். எனக்கு தாய்ப்பாலே கிடையாது. எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அப்போது நான் என்னவோ மாறியிருக்கேன்னாக்கா ஒரு பொய்யனாக, ஒரு தீயனாக, மது அருந்துவனாக மாற வேண்டும். மாறவில்லை. அப்படி மாறாமல் இருப்பது சப்ளிமேஷன் பேர், மடை மாற்றம். தனக்கு இயல்பாக நிகழ்கிற ஒன்றை திருடனுடைய புள்ள போலீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எப்படின்னாக்க இந்த மடைமாற்றம் அடிப்படையில் தான். அடுத்து ஆசனவாய் பருவம். இந்த ஆசனவாய் பருவம் என்பது மலம் கழிக்காமல் 2-3 நாள் இருப்பது ஆசனவாய் பருவம். அவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய கஞ்சனாக வருவான் என்று இந்த உளவியல் கோட்பாடு கூறுகிறது. அடுத்து குறி இன்ப பருவம் என்பது பிள்ளைகள் தன்னுடைய
உறுப்புகள் மாறுவதைக் கண்டு அவர்கள் தம்மை உணர்கின்ற காலகட்டம் அது குறி இன்ப பருவம். அதில் தான் இடுப்ப சிக்கலும் எலக்ட்ரா சிக்கலும் வரக்கூடியது. பெண் குழந்தை அப்பாவை விரும்புகிறது, இந்த ஆண் குழந்தை அம்மாவை விரும்புகிறது. இதுக்காகத்தான் சிக்மண்ட் ஃப்ராய்டையே தவறாகவும் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பும் வந்த காரணம் இந்த அடிப்படையில் வரக்கூடியது. இப்படியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. அப்படியே மாற்றுங்களேன், அடுத்தது மாற்றுங்களேன். முன்னாடி உளவியல் சொன்னேன், இப்போ இது என்னது? இது எந்த உளவியலை படித்து இந்த பருவங்களை உருவாக்கினார்கள்? இந்த பருவங்களில் யாரெல்லாம் அடிபடாமல் வந்திருக்கிறோம்? நான் தேர்வு செஞ்சு ஓட்டியிருக்கிறேன், நான் வீடு கட்டியிருக்கிறேன். இந்த பருவங்களில் இந்த விளையாட்டுகளை எல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். ஆக அறிவியல் ரீதியாக பற்றி சொன்னாலும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், பிள்ளைத்தமிழ் எல்லாவற்றையும் சொல்லுகிற இலக்கியமாக மலர்ந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படி அடுத்த ஆளுமை, பர்சனாலிட்டி. ஆள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்சனாலிட்டி இருப்பாங்க. நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் ரொம்ப அழகு, நல்ல பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தாங்க இங்கே வரும்பொழுது பர்சனாலிட்டின்னா அது கிடையாது, இந்த ஆளுமை. நான் இபிஆரில் படிக்கும்போது எங்களோட ஆசிரியர் ஒருத்தர் ஐஏஎஸ் போனார், பர்சனாலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டாருனாங்க. ஆமாம் ஆகிருப்பார் அப்படின்னா. ஏன்? அவர் பயங்கர கருப்பாக இருப்பார். அதனால் அவர் பாஸ் பண்ணல என்று உணர்ந்தோம். அவர் பேர் சந்திரசேகரன். அதனால் ஒரு மாதிரி ஆகி துண்டு கட்டிட்டுலாம் வெளியில் நிற்பார். அவர் குவார்ட்டர்ஸ் வெளியில் துண்டை கட்டிட்டு நிற்பார். காஜாமலை காலனியில் ஃபஸ்ட்டு வீடு அவரோட வீடு. ஆள் அழகாக இருக்கணும் போல இருக்கு என்ற மனப்பான்மையை வளர்த்தது. அது இல்லை, ஆள் என்ற ஆளுமைதான் அழகு என்பதை அந்த சொல் உணர்த்துகிறது. இந்த கோட்பாடுகளை ரொம்ப பேர் வழங்கியிருக்கிறாங்க. இதில் இந்த நீட்சே வரைக்கும் நான் இந்த குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்து கொண்டு வாங்க. ஆளுமைக்கு இன்னொன்று முகமூடின்னு பேர். இந்த மைம் 5 பேர் நடிக்கிற நாடகம் இருக்குது. ஒரே ஆள் மாற்றி மாற்றி வேறு வேறு கேரக்டராக போயிட்டே இருப்பாங்க. அது அவங்க போட்டிருப்பது முகமூடி தான், மாஸ்க்கு, ஒரு மேக்கப் போட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நீ பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அந்த முகமூடி இருக்குது, ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது. அதுதான் ஆளுமை. இப்போ இதில் ஏகப்பட்ட ஆளுமை இருக்குது. ஆட்டுவிப்பு ஆளுமை அப்படின்னு பேர். நான் ஓசிடி, நான் ஓசிடி, நான் ஓசிடி. இதெல்லாம் ஓசிடி வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஓசிடி. இதில் என்ன? நுண்ணிய திறன், நுட்பமாக கவனித்தல். வெளியில் வரும்பொழுது பூட்டிட்டோமான்னு பார்த்துட்டு சந்தேகப்பட்டு மறுபடியும் போய் ஒரு முறை பிடிச்சி பார்க்கணும். அது எங்கள் அப்பாட்டி இருந்துச்சு, எங்கள் தாத்தாக்கிட்ட இருந்துச்சு, எங்கள் அம்மாட்ட இருந்துச்சு, என் பாட்டிகிட்ட இருக்கும். ஆனால் அப்படி சந்தேகப்பட்டு போய் பூட்டை பிடிச்சி தொங்குறதாலே எழுதியிருக்காரு இந்த நூல்லையே. பூட்டை பிடித்து தொங்குவார்கள்னு போட்டிருக்காரு. அவங்கெல்லாம் இப்படியான இந்த அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர் ஓசிடி என்கிற அந்த கட்டாயம், பீடிப்பு என்று சொல்கிறார்கள். அதுக்கு அடுத்து டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி. ஏமா நீ மெயின் ஆஃபீஸ் போயிட்டு வான்னாக்கா நான் கூட அவளை கூப்பிட்டு போகிறேன். தம்பி இங்கே போயிட்டு வரியா சார்? பின்னாடி அவனை கூப்பிட்டு போகிறேன் சார். இதெல்லாம் சார்ந்திருக்கின்ற ஆளுமைகள், சார்ந்திருக்கின்ற டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி. இந்த நற்றாய் செவிலித்தாய், தலைவி தோழி, தலைவன் பாங்கன், இதுவரையிலும் இதை இந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்க மாட்டோம். ஆனால் இப்போது டிபெண்டன்ட் பர்சனாலிட்டின்னு வரும்பொழுது எப்போ மாப்பிள்ளத்தோட பொண்ணு தொழில் பண்ணி வருது அந்த நீட்சி இந்த வரையில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை ஆளுமை. இது நம்ம எல்லார்ட்டையும் பெரும்பாலும் உண்டு, இரட்டை ஆளுமை. நேற்று தான் நான் போய் மேக்கப் போட்டு வந்தேன், அந்த இதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் கேட்குற? 500 வாங்கிட்டான், 1000 வாங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது போன பிறகு அப்படியா நல்லா இருக்குது உனக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அனுப்பினோடனே இன்னொரு பொண்ணு வரும். என்ன சொல்லிட்டு போகிறா? அது என்னவோ மேக்கப் போட்டாலாம், அது போட்டாலாம். கொஞ்சம் நிமிஷம்தான், சற்று நேரம்தான். என்னாச்சு உங்களுக்கு? உடனடியாக நீங்கள் அங்கே வாங்கின செய்தியை அப்படியே சொல்லணும். ஆனால் உடனடியாக
இவருக்கு ஏற்றாறு போல அவருக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் இந்த இரட்டை ஆளுமை. இரட்டை வேஷம் போடாத அப்படிங்கிறது. இன்னொன்று இருக்குது, மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது. நீ அநேகனா, அநேகன் ஒரு படம் தான் நினைக்கிறேன், அநேகன். இது ஏகப்பட்ட கேரக்டர் வந்துகிட்டே இருப்பாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசோசியேட்டிவ் டிசார்டர்னு பேர். ஏகப்பட்ட ஆளுமை, ஆனால் ஒரு கேரக்டருக்கும் நெருக்கடுக்கு தொடர்பே இருக்காது. அப்படி ஒரு ஆளுமை இந்த ஆளுமை. அதில் இரட்டைப்பாளுமை நான் வேறு இடத்துல சொல்லணும், பட் இதுக்காக சொல்கிறேன். டியூயல் செக்ஸுவாலிட்டி. அப்படியே பம்மிக்கிட்டு நிற்பான் பையன், டேய் வாடா இங்கே, ஏங்க நிற்கிற, எதுக்கு நிற்கிற அப்படின்னு பேசு, இல்லைங்கய்யா அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் எல்லாம் மீனோடனே சார் டிசியை கொடுங்க சார்மா, முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த அந்த ஆளுமை பண்பு வேறொரு ஆளுமை பண்பாக மாறும். ஆனால் இங்கே ஆண் பெண் இருவரிடத்திலும் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா, ஆண்மை சொட்டிய பெண்மை பெயர். இந்த இது இங்கே தான் வரும். என்னென்னா எல்லோரிடத்திலும் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு, எல்லார்கிட்டையுமே ஆண்மை தன்மையும் உண்டு பெண்மை தன்மையும் உண்டு என்கிற இது டூயல் செக்ஸுவாலிட்டி என்பது. அதுக்கடுத்து தான் ஏகப்பட்ட ஆளுமை, சமூக முரண் ஆளுமை. எந்நேரம் பார்த்தாலும் இந்த முடியை பிடிங்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தீ மூட்டி மகிழ்வது ஒரு ஆளுமை. இப்படியாக ஆளுமை அதிகமாக இருக்கிறது. இதுதான் இதுவரையிலும் யாரும் ஆய்வுக்கு தொடாத பகுதி, டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்கிற உள தற்காப்பு இயங்கு முறைகள். உள தற்காப்பு முறை ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாரு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாக்கா, ஹார்ட்டில் பிளாக் வந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அது இயல்பாகவே வேறு ஒரு பாதையை எடுத்துக்கொள்ளும். வயலில் ஓடுற தண்ணியினுடைய மடையை அடைத்து விட்டால் மடை பிடுங்கி கொண்டு வேறு வயல் வழியாக வேறு இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி மனம் என்பது நம்மை அறியாமலேயே அது தன்னை தகவமைத்து கொள்ளும், மாற்றிக்கொள்ளாது. அப்படி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நான் பின்னாடி சொல்லியிருக்கிறேன், இதுக்கு அடுத்த சொல்ல நினைக்கிறேன், உள்ள அழுத்தம், உள்ள முறிவு, உள்ள சிக்கல் என்ற மூன்றும் ஏற்படும். இதில் ஒடுக்கம், விரும்பத்தகாத கருத்துக்களை தடுப்பது அல்லது ஒடுக்கிக் கொள்வது, நமக்குள்ளேயே சொல்லாமல் இருப்பது விரும்பத்தகாத கருத்துக்கள். அடுத்து விரும்புகிற அல்லது விரும்பாத உணர்வுகளை ஒதுக்கி விடுவது, ஒன்றை ஏற்றுக்கொள்வது அல்லது ஒதுக்கி விடுவது. அடுத்து பின்னோக்கி செல்வது, ரெக்ரெஷன் என்பது. அடுத்து தொடர்பு அற்று போதல், அதுக்கு சம்பந்தம் இல்லாமலே இருப்பது. இப்போ ரொம்ப பேர்ட்ட இருக்கிறது பகற்கனவு தான். என்ன பகற்கனவு? ஒன்று வேலை வாய்ப்பாக இருக்கும், இல்லை திருமணமாக இருக்கும், வீடாக இருக்கும், எல்லாமாக இருக்கும். பகல் கனவு காணாதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபேண்டசி என்பது இதுதான். இன்றைக்கு பல பேர் படைக்கிற, இப்போ டிமாண்டிக் காலனி என்று ஒன்று ஒரு படம் வீட்டில் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா, நான் கேட்டேன் என் பையன்ட்ட, எப்படி இப்படிலாம் சிந்திக்கிறாங்கன்னு. இதில் இப்படி கொண்டு வைக்கணும், அப்படி வைக்கணும், டக்குனு ஒரு பெண் இருக்கும், திடீர்னு அங்கே குரல் கேட்கும், எப்படி என்றால் அதை பற்றிய நூல்கள் அதிகமாக இருக்கின்றன. அது பகற்கனவு. இன்னும் அதை பற்றிய பேச தனி தலைப்பிலே பேசலாம். பொதுமையாக்கம், துறப்பமைவு, ஈடு செய்தல், தன்முக திருப்பம், நிலை மாற்றம், செயல்படுத்துதல். அடுத்து போங்களேன், எதிர்வினை அமைப்பு, இடப்பெயர்வு. இந்த இடப்பெயர்வு முக்கியமானது. உங்கள் பேரில் கோபமாக இருக்கார் வாதியார், ஆனால் அவங்கள்ட்ட பேச மாட்டார். பக்கத்தில் அவங்க தோழி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு சல்லு சல்லு எரிஞ்சு விடுவார். அது ஏன்னு தெரியாது. அது ஒன்றும் இல்லை, இங்கே காட்ட வேண்டிய கோபம் அங்கே காட்டுறது. வீட்டில் அம்மா ஒரு பாத்திரத்தை தூக்கி டம்புன்னு கீழே போட்டால், வேணுங்கன்னு போட்டால், அப்பா மேலே உள்ள கோபம் என்னவாகுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது என்று அர்த்தம். என்ன பிள்ளைங்களை அடிக்கிறதுல ஏகப்பட்டது இருக்குது. நீ அப்படியே வச்சுக்கங்க. ஒரு செயலுக்கு நேரடியாக தம்மை காட்டிக்கொள்ள முடியவில்லை, மாறாக வேறொரு செயலை காட்டுவது. நான் உயர்மடை மாற்றம் சொன்னேன். இந்த 17 வகையான உள தற்காப்பு இயங்கும் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை நம்ம சீனிச்சாமி ஐயா அவர்கள் உள சித்தரிப்பு என்ற நூலில் இன்னும் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய இலக்கியத்துறை இருந்த ஐயா அவர்கள்.
அவர் வேறு வேறு பேர்களை தமிழ் பேர்கள் எல்லாம் அவர் நூலில் நாம் பார்க்கலாம். அடுத்து வாங்க. தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இந்த 10 அவத்தை நம்ம படிச்சிருப்போம். வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கஞ்செப்பல், நாணுவரை இறத்தல், நோக்குவை எல்லாம் அவைய போரல், மறத்தல், மயக்கம், சாக்காடு, இது எல்லாம் 10 வகையான அவத்தை எண்ணி பார்த்தா 9 இருக்கும். 9 தான் இருக்கும். இந்த வேட்கையோடு தொடர்புடைய ஐயமும் துணிவும் நம்பியக பொருளில் வரும். எங்கே வரும்னு கேட்டிங்கனாக்கா அது யார் பெண்ணாது என்று சந்தேகம் வரும். ஐயம், இந்த ஐயம் என்பது பேரனாய்ட் என்கிற சந்தேகம் சார்ந்த ஒரு நோய். இந்த சூத்திரத்துக்குள்ளே ஒரு உளவியல் அமர்ந்திருக்கிறதை நான் போன மாதம் 23ஆம் தேதி ஜமாலுக்கு போனேன். போகும்பொழுது இப்படி படிச்சுக்கிட்டே போனோம் பாருங்கள். இந்த நூற்பா வந்துச்சு. நூற்பாவில் அப்படியே படிச்சுன்னு தெரியுது. இந்த வேட்கை என்பது காட்சி மோகம் என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணை பார்ப்பது. முதல்ல சந்தேகம் வருது. என்ன? பேரனாய்டு என்கின்ற சந்தேகம். துணிவுன்னா சந்தேகம் தீர்ந்துருச்சு, நோய்க்கு மருந்து கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து வேட்கை. வேட்கை என்றால் விருப்பம்னு பேர். உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் எளிமையாக தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். சோர்வாக இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த வேட்கைன்னா எப்படியாவது ஒன்றை பெற வேண்டும் என்கின்ற டிசைர்னு பேர். டிசைர், வேட்கை. அதுக்கு அடுத்து ஒருதலை உள்ளுதல்னாக்கா இடைவிடாமல் சிந்தித்தல். மாப்பிள்ளை நேற்று பார்த்தேன், அப்படி பார்த்தீங்கன்னா பேசுவாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படியே கல்லூரி வங்க மாதிரி அப்படியே பேசாமல் போகிறான் அப்படிம்பாங்க இல்லையா? அது இடைவிடாது வர்ற வழியில் நடந்த பிரச்சனை வகுப்பறை வரையிலும் நீளும் இல்லையா? அது இடைவிடாது நினைத்தல். அடுத்து மெலிதல், மென்டல் டிசார்டர், சாப்பிடாமல் இருக்கிறது. மெலிதல் மென்டல் டிசார்டர், சோறு இறங்காது, தண்ணி இறங்காது, எதுவுமே இறங்காது. அதுக்கு அடுத்து ஆக்கஞ்செப்பல் அப்படிங்கிறது, அதாவது என்ன நடந்துச்சோ அதை புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பேர் சாலிலோகின்னு பேர் ஆங்கிலத்தில். அது புலம்புறது, தனிமையில் புலம்புதல். அங்கே இருக்கிற கேட்க மாட்டேன்னு, வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே நிற்கிறது. ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டான் ஒருத்தன். நடந்த கதை தான் இது. ஆள் எனக்கு ரொம்ப வாழை பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் 4 டீ போடணும். 4 டீ போட்டான். டீ போட டீ சுடுறத ஆற்றி குடிச்சிக்கிட்டே அது சரி வராது, இல்லை நான் விட்டுற போகிறேன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டு இருக்கான். 4 பேரை மாப்பிள்ளை கவலைப்படாரான்னு குடிச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியா மாஸ்டர் சொல்கிறான், டே லூஸு, டீ போட்டு ஆறுது குடிக்கிறாங்கிறான். இப்போ டீ இப்போ தானே குடித்தோம், அது டீ கிளாஸை கொண்டு தண்ணிடாது. ஏன்? அவருடைய யோசனையெல்லாம் ஆக்கஞ்செப்பல். நாணுவரை இறத்தல், நான் நீங்குதல், எனக்கு பரவாயில்ல சாகுறேன் அப்படிங்கிறது மனப்பித்து, ஸ்கீசோக்ரேனியா என்கிற மனப்பித்து. நோக்குவை எல்லாம் அவையே பொருள். எங்கே பார்த்தாலும் அதுவா பாரு, அந்த பிள்ளையா பாரு, இதுவா பாரு சொல்லுவான் இல்லையா? இதுதான் நோக்குவை எல்லாம் அவையே பொருள் அப்படிங்கிறது. ஹாலுசினேஷன் என்கிற உருவெளி தோற்றம், அல்லது டெலியூஷன் என்கின்ற மாயை. இங்கே பாருங்க, இதை நான் பாடமாக படிக்கும் பொழுது எனக்கு தெரியாது, இதை பாடமாக நடத்தும் பொழுது எனக்கு தெரியாது. நான் போன 23ஆம் தேதி ஜமால் கல்லூரிக்கு தமிழ் இலக்கியங்களில் உளவியல் என்ற அந்த தலைப்பில் பேச போகும்பொழுது இந்த நூற்பாவை டக்குன்னு வந்துச்சு. எடுத்து பார்த்தா நோக்குவை எல்லாம் அவையே பொருள். அடுத்து மறத்தல், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்று ஊசியை குத்தினா கூட, துண்டமாக வெட்டினா கூட ஒன்றும் ஆகாது. அது மனப்பித்து. மயக்கம், அதே நடப்பில் அப்படியே கிடக்குது. சாக்காடு, சாவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு உளவியல் கோட்பாடுகள், பல இடங்களில் கிடைத்திருக்கிற உளவியல் கோட்பாடுகள் எல்லாம் இந்த ஒரு நூற்பாக்குள்ளேயே சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அப்போ நம்முடைய பண்டை தமிழர்கள் இன்னும் நுட்பமாக ஆழமாக பலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய மாணவன் ஐயா வெற்றியாவுடைய நண்பர் எழிலரசன் நாலடியாரில் ஒரு ஆய்வு செய்தார். இப்போ நாலடியாரை திருத்தும் பொழுது ரொம்ப
அழகா ஒரு பாடல். புக்க இடத்தச்சம் போதரும் போதச்சம் துய்க்கும் இடத்தச்சம் தோன்றாமை காப்பச்சம் எக்காலும் அச்சம் தருமாள் எவன்கொலோ உட்கான் பிறனில் புகழ் நாலடியார் 83வது பாடல் குறிச்சிக்குங்க. அச்சம் 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 என்று அத்தனை அச்சம் எல்லாம் இதில் இருக்குது. நான் சொல்கிறேன். இப்போ அந்த அச்சம் என்பது போபியா. நீங்கள் கமலஹாசனுடைய படத்தை பார்த்துருப்பீங்க. அதுவரையிலும் இப்படி ஒரு நோய் இருக்கா என்று நமக்கு தெரியாது. ஆனால் தி அட்வான்ஸ் டிக்ஷனரி ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த டிக்ஷனரி லைப்ரரியில் பார்த்தாலோ வாங்கியிருந்தாலோ பாருங்கள். அதில் 100க்கும் மேற்பட்ட அச்ச வகைகளை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய உளவியல் களஞ்சிய நூலில் அந்த அச்ச வகைகளை எல்லாம் நான் தொகுத்து அதில் கொடுத்துருவேன். அதீத ஆர்வம் என்கிற மேனியாவும் போபியா என்கிற அச்சமும் அதிகமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் தொகுத்திருக்கிறேன். ஆக இந்த அச்சம் மனித வாழ்க்கையில் முக்கியமானது. ஒருவேளை அச்சம் இல்லாமல் இருந்தால் அவனை சோதிக்க வேண்டும். ஒருவன் காதல் இல்லாமல் இருந்தால் அவரை சோதிக்க வேண்டும். இயக்குனர் சேரன் மிக அழகாக சொன்னார், எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் வருகின்ற காதல் தான் என் மகளுக்கும் வந்திருக்கிறது. ஆகவே எனக்கு அதில் வியப்பில்லை. ஆனால் தவறான ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்பதில் வருத்தம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த வரிகள் இந்த உளவியல் கூறுக்கு மிகச்சரியாக பொருந்தும். பயப்படாம அச்சப்படாம ஒரு மனிதன் இருக்க முடியாது. 198 உணர்ச்சி பட்டியல்களை மேலை நாட்டார் உணர்ச்சி பட்டியல் என்று இணையத்தில் இருக்கிறது. எடுத்து பாருங்கள். அதில் 198 5 மைனஸ் பண்ணணும். 193 அல்லது 192 அதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது அச்சம் தொடர்புடையது. இப்போ தான் நான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். இதுவரையிலும் மேலோட்டமாக சொன்னது. இன்னுமா எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னாக்கா சும்மா மேலோட்டமாக சொல்லிடுறேன். பர்வர்ஷன் அப்படிங்கிற ஒன்று. நான் பர்வர்ஷன் என்றே படித்திருக்கிறேன். அதற்கு பெயர் மோகத்திரிபு. நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்த பொழுது என்னுடைய அறைக்குள் வந்து என் மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதோடைய வகுப்பு தோழி அவன் ஒரு பர்வர்டிடி அப்படின்னு சொன்னிச்சு. எனக்கு காதில் விழுந்துச்சு. பர்வர்ஷன் இருக்கிற மனிதன் பர்வர்ட் என்கிற மோகம் உடைய மனிதன். இந்த மோகம் அதிகமான மோக வகைகள் இருக்கின்றன. ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த வெபினாரில் சொல்லும்பொழுது நான் சொன்ன செய்திகள். ஒரு அருட்தந்தை ஒருவருடைய நூலில் நான் அந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக எடுத்துக்கொண்டேன். ஒன்று காட்டி மோகம், எக்ஸிபிஷனிசம். என்னது? காட்டி மோகம். இந்த காட்டி மோகத்துக்கு நான் மோகத்துக்கு ஏற்பட்ட வரலாறு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் ஒரே ஒரு அந்தி மாலை சிறப்பு காதையில் 127லேருந்து 341 வரைக்கும் குறிச்சிக்கிங்க. அந்தி மாலை சிறப்பு காதை மாதவி அணிந்திருந்த அணிகலன்கள் இவையெல்லாம் கோவலன் பார்ப்பதற்காக அணிந்து கொண்ட அணிகலன்கள். காட்டி மோகம். காட்டி மோகமும் பார்வை மோகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடவே என்று ஜோசப் காலேஜினுடைய மேனாள் துறை தலைவர் அந்தோணி குரு சையா அவர்கள் அவருடைய ஆய்வேட்டில் எழுதியிருக்கிறார். என்ன? காட்டி மோகம், நோக்கு மோகம். ஒன்றும் இல்லை. இப்போ இது பார்த்துட்டிங்கனாக்கா சிக்கலாயிடும். நான் முந்தா நாள் மதுரைக்கு போகிறதுக்காக என்னுடைய வெள்ளை முடியை கொஞ்சம் கருப்பாக்கினேன். ஏன் அப்படின்னாக்கா வயசான கிழவன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக நடிச்சுக்கிட்டேன். அப்போ என்னது? என்னுடைய காட்டி மோகம், எக்ஸிபிஷனிசம் என்ற காட்டி மோகம். பார்க்கிறார்கள் இல்லை, அதுக்கு பார்வை மோகம்னு பேர். திரைப்படத்துறையில் காட்டி மோகமும் பார்வை மோகமும் ஒன்றற்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றன என்று அந்தோணி குரு சையா அவர்கள் தன் ஆய்வில் எழுதியிருக்கிறார். அடுத்து தன்மோகம். தன்மோகம். தன்மோகம் என்றால் என்ன? யாரெல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமோ அத்தனை பேர்கிட்டையும் அந்த தன்மோகம் இருக்கிறது. அவ்வளோதான் தன்மோகம். தன்னைத்தானே பார்த்தல். நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர்.
ஒரே ஒரு நூலில் நீடு தோன்று இனியர் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நான் பார்க்குந்தோறும் இனியவனாக இருக்கிறான் என்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்ன பார்க்குந்தோறும்னாக்கா, இதே ட்ரெஸ்ஸு தான், இதே முகம்தான், இதே நேரம் தான், மாற்றி 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 என்னை புகைப்படம் எடுக்கிற பொழுது என் முகம் என்னமாகுது, மாறி மாறி எந்த தோற்றத்தில் பார்த்தாலும் இவன் அழகாக இருக்கிறான் என்று வரக்கூடியது இருக்கு இல்லையா. இதை ஹேவ்லாக் எல்லிஸ் என்பவர் தான் இதை கண்டுபிடித்தார். ஆனால் 1836 இயல்பாகவே ஒரு கேமராமேன் இந்த லென்ஸை கழட்டும் பொழுது கைப்பட்டு அந்த புகைப்பட கருவி அவரையே எடுத்தது தான் முதல் தற்படம் என்று வரலாறு கூறுகிறது. முதல் தற்படம். நான் என்ன சொன்னேன், ஆதாமும் ஏவாளும் அங்கே புசிக்கக்கூடாது என்று சொன்னேன். அந்த கனியை புசித்த பிறகு இருவரும் ஓடி ஒளிந்தார்கள். காரணம் தெரியவில்லை. நீரோடையில் சென்று பார்க்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய உருவம் அங்கே தெரிகிறது. அதைத்தான் அவர்கள் முதலாக பிம்பமாக பார்த்தார்கள் என்று சொல்கிறது. ஆனால் விக்கிரமன் சோழன் விழாவில் 178வது பாடல் கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்து கொண்டாள் என்ற ஒரு வரி வருகிறது. நான் நம்முடைய பல்கலைக்காக தேடும்பொழுது எனக்கு கிடைத்த செய்தி அது. இது தன்மோகம். இந்த தன்மோகம் சொல்ல வேண்டியதல்ல, அந்த அளவுக்கு எல்லை மீறி கொண்டே இருக்கிறது. தன்னைத்தானே மோகித்தல் மிக ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் தனியாக பேசுனா கூட நீங்கள் அதிகமாக பேசணும், நான் உங்களுக்கு செய்தி வேணால் கொடுக்குறேன். அடுத்து சாடிஸ்ட் என்கிற வதைத்துரு மோகம். வதைத்துரு மோகம், வதைந்துரு மோகம், வதைவுரு மோகம், மொத்தம் 3 மோகம் இருக்குது. இந்த மோகங்களை எல்லாம் நீங்கள் மற்ற இணையத்தில் நீங்கள் இது பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். அடுத்து மாற்றுப்பால் மோகம் என்பது டிரான்ஸ் செக்ஸுவலிசம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாறிடுறாங்க இல்லைங்களா, இவங்க தன்னுடைய தன்மையை பொறுத்து வேறொரு பாலாக தன்னை மாற்றிக்கொள்ளுதல். அடுத்து மாற்று உடுப்பு மோகம். பேண்ட்டு, ஜீன்ஸ், டிஷர்ட் இது போட்டுக்கிறது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாவங்களில் வருவாங்க, இன்னும் சென்னை பெரிதாமங்களா, அதில் அந்த முடியை போட்டுட்டு அந்த நைட்டியை போட்டுட்டு ஒரு பெண்ணு மாதிரியே 2-3 பேர் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் பார்த்துருக்கேன், அதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாற்று உடுப்பு மோகம். சார்பொருள் மோகம் ஒரு முக்கியமானது. சார்பொருள் மோகம் பெஸ்டிசம் இருக்குது இல்லையா. சார்பொருள் மோகம். உங்கள் முதல் காதலியை தரிசிக்க வாருங்கள். தினமணியில், தினத்தந்தியில் விளம்பரம், உங்கள் முதல் காதலியை தரிசிக்க வாருங்கள். யாருன்னு பார்த்தா தெரியல. அடுத்தடுத்து அப்படியே வந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் அழகின்னு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அழகி என்ற திரைப்படம் வந்துச்சு. ஓஹோ, எல்லாம் ரொம்ப வேட்கையோடு அங்கே போனோம். பார்த்தா நான் தஞ்சாவூர் வந்த 27 ஆண்டுகளில் பார்த்த மொத்த படங்கள் எண்ணிக்கை 5 தான். அதில் ஒரு படம் அழகி. ஒரு நாள் தியேட்டருக்கு நானும் மிஸ்ஸஸும் போயிருந்தோம். கவுண்டரில் சவுண்டு, ஐயா நீ கீழே வராதிங்க, நான் எடுத்துட்றேன், நீங்கள் அங்கேயே நில்லுங்கண்ணா. யாரா நீ என்கிட்ட படித்த பையன், அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கிறானா. ஆகா, அதுலேருந்து தியேட்டருக்கு போய் விட்டாச்சு. அழகி பார்க்க போனேன். போகும்பொழுது மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போவும் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த இடைவேளை விட்டாங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு வயசானவர் அழுதுகிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு வயதானவர். பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஒரு மூட்டையை கொண்டு பேப்பர் காண்ட போடும் பொழுது அதில் ஒரு புகைப்படம் இதை பார்த்துடும், ஒரு பொருள் பார்த்துடும். டக்குன்னு ஓடி போய் அந்த மூட்டையில் கொட்டினாக்கா தனலட்சுமி படிக்கும்போது இந்த செருப்பு எடுத்து வச்சுருப்பார். அது ரொம்ப ரசிச்சுப்பாங்க அந்த படத்தை. சார்பொருள் மோகம். தனலட்சுமி நினைவாக அவர் வைத்திருந்தது ஒரு ஜோடி செருப்பு, ஒரு புகைப்படம், அவ்வளோதான். இது சார்பொருள் மோகம். கர்ச்சிப்பு, ஆட்டோகிராஃபில் முடியை விட்டுடுவான், அந்த முடியை வச்சிருப்பார். அது சார்பொருள் மோகம். அதுக்கு அடுத்து சுய அழிப்பு மோகம், மாசோகிசம். கவலையே படுறதில்லை, கவலைப்படுறதே கிடையாது. குடிப்பதற்கோ உடம்பை அழிப்பதற்கோ சூசைடோ எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நான் எங்கள் கல்லூரியிலேயே பர்வர்ஷன் அண்டு சப்ளிமேஷன் என்ற தலைப்பில் ஒரு பவர் பாயிண்ட் போட்டு நடத்தினேன். அதில் ஒரு புகைப்படம் ஒன்று வச்சுருந்தேன். மிக உயரமான மலையில்
காலை தொங்க போட்டு ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் என்று ஒரு 500 பேர் படுத்துட்டு செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும். சிற்றின்பம் பேரின்பம். இது நான் வரையறை செய்ததல்ல, நான் ஆய்வு செய்தது அல்ல. இது ஐயா சுபவி அவர்களுடைய ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சிற்றின்பம்னா என்ன? சிற்றின்பம்னா என்ன? நீங்கள் மௌனமாயிட்டா நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மௌனமாயிட்டா நீங்கள் பறப்பதற்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். சிற்றின்பம் தெரியும் உங்களுக்கு. இதில் திருக்குறளில் சிற்றின்பம் என்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல மட்டும் வருது. என்ன? சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். அறநெறியால் பெறுகிற இன்பத்தை விரும்புகிறார், நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்யார் என்று சிற்றின்பம் என்ற அந்த சொல்லாடல் வருகிற பால் இது என்றால் அறத்துப்பால்னு சொல்லியிருக்கார். இது சொல்ல வேண்டிய இடம், சிற்றின்பம் என்று சொல்ல வேண்டிய இடம் எது? காமத்துப்பால். ஆனால் எங்கே சொல்லியிருக்காரு? அறத்துப்பால்லே சொல்லியிருக்கிறார். ஆனால் தாம் வீழ்வார் மென்தோல் துயிலில் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு. இந்த தாமரை கண்ணான் உலக சொர்க்கம் என்று சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னுடைய தலைவனுடைய தோளில் சாய்ந்திருக்கிற மகிழ்ச்சியை விடவா அந்த இன்பம் இருக்க போகிறது என்பதை காமத்துப்பாலில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு ஒப்பீடாக ஐயா சுபவி அவர்களுடைய நூலில் இந்த செய்தியை நான் தரவை எடுத்தேன். இது ஐயா அவர்களுக்கு தான் இந்த இது சென்று சேர வேண்டும். ஆக மோகம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே அது மிக ஆபத்தானது. இதையெல்லாம் சொன்ன பிறகு, இந்த மோகம் பற்றியெல்லாம் சொன்ன பிறகு ஆடை அணிவதில் எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஒன்று நிகழும். டாக்டர் ஷாலினி சொல்வார்கள், ஆடை என்பது ஆபாசத்தின் மறுவடிவம் என்கிறார். டாக்டர் ஷாலினி, ஆடை என்பது ஆபாசத்தின் மறுவடிவம். பல ஆண்டுகளாக என் மகளுக்கு லெக்கின்ஸ் கிடையாது. பல ஆண்டுகளாக லெக்கின்ஸ் கிடையாது. ஏன்? அந்த கால் என்ற உறுப்பை சுற்றி ஒரு துணியை சுற்றி வைக்கிற ஒரு அமைப்பு தான் லெக்கின்ஸ் என்பது. அந்த லெக்கின்ஸ் எந்த வடிவத்தை காட்டுகிறது? காலினுடைய வடிவத்தை காட்டுகிறது. ஆகவே ஆடை என்பது ஆபாசத்தின் மறுவடிவம். ஆனால் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்வார், நான் உன்னை எங்கே என்று கேட்டால் உன்னை ஆடைக்குள் ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பார். யாரு? கவிக்கு சொல்லுவார், ஆடைக்குள்ள உன்னை நீ ஒளித்து வைத்திருக்கிறாய். அப்படின்னாக்கா லூஸாகவும் போடலாம். இப்போ முடிவு பண்ணிக்கிங்க, எந்த ஆடையை நாம் அணிய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த நோய். நோய் ரொம்ப கஷ்டமானது. இதுதான் பல பேரை பார்க்கலாம். தனிமையில் பேசுதல். பேசிக்கிட்டே போவான், பேசுவான், பேசிக்கிட்டு இருப்பான். மரம், செடி, கொடி, காற்று, ஆகாயம், விண்மீன், எங்கே வேணாலும் பேசுவான். நக்கநாயருடைய பாடலை நீ பொருத்திக்கலாம். அடுத்து டெலியூஷன், இல்யூஷன். இல்யூஷன் டீ போட்டு நினைக்கிறேன். இல்யூஷன், டெலியூஷன், இல்யூஷன். யாரை போகிற மாதிரி இருந்துச்சு? யாரும் இருக்க மாட்டாங்க, லேசாக ஒரு நிழல் அசைஞ்சிருக்கும், அப்படி பார்ப்போம். இது லேசாக மனம் பேதலித்து போகிற அடிப்படையை காட்டுகிறது. இந்த இல்பொருளும் மாயையும். இல்லை இல்லை, அங்கே ஒருத்தன் இருக்கிறான், நான் பார்த்தேன், கருப்பாக இருந்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது ஒரு மாயை. இந்த மாயைக்கு அடுத்து உருவழி தோற்றம். மூவா அவர்கள் உருவழி தோற்றம் பற்றி தன்னுடைய ஒரு நூலில் சொல்லி, இலக்கிய மரபு என்ற நூலில் சொல்லியிருக்கிறார். உருவழி தோற்றம் என்பது அதோ நிற்கிறான் பாரு, அதோ நிற்கிறான் பாரு, அதோ நிற்கிறான் பாரு சொல்லிகிட்டே இருப்பாங்க கிராமங்களில். வேலை ராமமூர்த்தி போய் பேட்டி கேன்றார் சுடுகாட்டில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட.
அந்த அம்மா எப்போ பிறந்துச்சுன்னாக்கா சுடுகாட்டில் குழந்தையாக பிறந்த அம்மாள் அவங்க அப்பா அம்மா இறந்து போய் அந்த அம்மா வயது முதிர்ந்த பெண்ணாக மாறி பாட்டியாக இருக்கிறார். அவர்கிட்ட பேட்டி கேட்டார், ஏம்மா எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் பிறந்ததே இங்கே தான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி, பேய் பார்த்துருக்கீங்களா? ஏன் இதை நிற்கிறா பார் அப்படிங்குது. ஒரு திரும்பி பார்க்குறாரு. முந்தா நாள் தான் விஷம் குடிச்சு வந்துட்டா. ஏய் போறியே இல்லையா? கொல்லிக்கட்டை எடுத்தேன், கண்ணை குத்திடுவேன் அப்படிங்குது. இவர் பார்க்குறாரு, பேய் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா பேய் இல்லையே அப்படிங்கிறாரு. என்னப்பா தெரியலங்கிற? அந்த ஆள் ஒருத்தர் நிற்கிறா பாரு, அவர் தூக்கு மாட்டி சுத்து போனாவே அப்படிங்குது. இவர் பார்க்குறாரு. அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு, நான் இருளுக்கு பின்னாடியும் இருள் இருப்பதாகவே நினைக்கிறேன், ஆகவே எனக்கு இருளாகவே தெரிகிறது. அவர் இருளுக்கு பின்னாக வேறொன்று இருப்பதாக நினைக்கிறார், ஆகவே அவருக்கு அது பேயாக தெரிகிறது என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஹாலுசினேஷன் என்கிற இந்த உருவெளி தோற்றம் என்பது கொஞ்சம் முத்தி போன ஸ்டேஜ்னு அர்த்தம். கொஞ்சம் முத்தி போச்சு, வேறு வழியே இல்லை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கிசோஃப்ரெனியாங்கிற மனச்சிதைவு டாக்டர் ருத்ரன் அவர்களுடைய நூல்கள்லையும் டாக்டர் சோமசுந்தரம் என்பவருடைய நூல்லையும் நீங்கள் உளவியல் ரீதியாக உருவாகும் நோய்கள் என்ற ஒரு நூல், 2 நூல் இருக்குது. அந்த நூலில் ஏகப்பட்டது பார்க்கலாம். இதில் இந்த பைப்போலர் டிசார்டர்னு ஒன்று இருக்குது. ரொம்ப மோசமானது. படங்கள்லேயும் நீ பார்த்துருக்கலாம். கத்தி எடுத்து கிட்ட குத்துற மாதிரி போவான், அப்படியே கொன்று போட்டுருவந்துட்டு போவான். அவரான்னு சிரிப்பான். நான் அப்படி செய்வானான்னு கேட்பான். உன் குத்துவானா சிரிப்பானா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கெஞ்சுவான், ஐயோன்னு கெஞ்சுவான் இல்லையா? இதுதான். இப்படி நூல்களை பார்த்து தான் உங்களையெல்லாம் கவர்வது போல திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது பைபோலர் டிசார்டர், அச்சம், ஆங்ஸைட்டி ஒன்று. எனக்கு என்னுடைய தனி மனித, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று இருக்கு இல்லையா? திடீர்னு பார்த்தா உடம்பெல்லாம் சில்னஸ் ஆகிடும், உடம்பு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், வேர்த்து குட்டும். உடனே கார் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போவோம். போனாக்கா இசிஜி நார்மல், பிபி நார்மல், பல்ஸ் ரேட் நார்மல், டெம்பரேச்சர் நார்மல். இப்போ இந்த சிம்டம்ஸ் அது பேனிக் அட்டாக்னு பேர், பொய்யான மாரடைப்பு நோய். இனி இப்படி வராதுன்னு சொன்னால், உண்மையான மாரடைப்பு வந்துச்சுனாக்கா நான் போகிறதா வேண்டாமா? ஏன்னா இந்த உளவியல் படித்து இதிலேயே நீ பார்த்துக்கிட்டு இருந்தனாக்கா உனக்கு இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க. மதுரையில் உளவியலில் ஆய்வு செய்த ஒரு பெண்மணி ஒருவர் தன்னுடைய காலை இழந்திருக்கிறார் என்ற தகவல் நான் ஆய்வு செய்யும் பொழுது எனக்கு சொன்ன தகவல். அதை எடுத்து சென்னையிலே உளவியலில் ஆய்வு செய்த ஒருவர், என்ன சார் உணவு சொல்லிட்டு கடைசியை எதிர்த்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் மிக கவனமாக கரையிலிருந்து மீன் பிடித்திருக்கிறேன். நான் மிக ஆழமாக உள்ளே இறங்கின காலகட்டம் போய் வெளியில் வந்துட்டேன். இப்போ இந்த ஆங்ஸைட்டிங்கிறது என்னை சுற்றி இருந்த எல்லாருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்டர்கிட்ட போய் என்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு நான் கேட்குறேன். அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களேங்கிறாரு. இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன, என் மீதான அதிகபட்சமான ஒரு நம்பிக்கை, எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வம், இந்த ஆங்ஸைட்டி என்பதை எனக்குள்ளே உருவாக்குகிறது. பாரனாய்டு, சந்தேகம், வேறு வழியே இல்லை. இன்றைக்கு பெரும்பாலும் மரண் பார்க்கிறவர்கள் தனியாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஏஜென்சியில் கொடுத்து நம்பரை கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் பார்க்குறாங்கன்னா, சந்தேகம் என்பது வரன் பார்க்க தொடங்குகிற பொழுதே இந்த நோய் இன்றைக்கு சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இதையும் சொல்லித்தான் ஆகணும். நான் பார்த்தேன், தமன்னா அவர்களுக்கு மாற்றாக அந்த பெண்ணை சொல்லலாம். நிச்சயதார்த்தம் நாளைக்கு என்றால் அமெரிக்காவிலிருந்து இந்த மாப்பிள்ளையினுடைய சகோதரி ஃபோன் செய்கிறார், வேண்டாம், அந்த பெண் வேண்டாம் என்று சொல்ல நாளை நடக்க இருந்த இந்த நிச்சயதார்த்தம் நின்று விடுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். புகைப்படத்தை நேரில் பார்த்தவன், ஏனென்றால் சந்தேகம் என்பது இன்றைக்கு குடும்பத்தில் எப்பயாவது ஒரு பேர் இன்றைக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது, ஒரு ஆணை பார்க்கும் பொழுதே சந்தேகம் ஏற்படுகிறது. இன்றைக்கு பரவலாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பதிவுகள் சொல்லுகின்றன. அடுத்து அழிக்கும் மனநிலை, குடிக்காதையா, போனால் பரவாயில்ல,
சொல்கிறத கேளியா? பரவாயில்ல, வேறு வழியே இல்லை, அப்படியே குற்றுயிரும் குலையுயிருமா ஜீவ சமாதி பண்ண வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. அடுத்து வாங்க. நான் முன்னாடியே உள்ள முறிவு, உள்ள அழுத்தம், உள்ள சிக்கல், மன அழுத்தம், இது முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் அடுத்து வாங்க. சரி, கனவு. என்னுடைய மாணவன் சங்க இலக்கியங்களில் கனவுகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தார். அவர் முடிச்ச 4 வருஷம் ஆச்சு. சரி, இன்னைக்கு போகிறோமே, கனவு பற்றி சொல்லணுமே. டேய், உன்னுடைய நூலில் விலங்குகள் கண்ட கனவுன்னு ஒரு டைட்டில் வந்துச்சு, யானை கண்ட கனவு தீசிஸ் மேலே இருக்குடா, கொஞ்சம் எடுத்து அனுப்பி விட்றா அப்படின்னு. சரிங்கய்யா அப்படின்னா டக்குன்னு நானே இணையத்தில் பார்த்தா வவ்வால் கனவு கண்டிருக்கு, காக்கை கனவு கண்டிருக்கு, அடுத்து வண்டு கனவு கண்டிருக்கு, அடுத்து யானை கனவு கண்டிருக்கு, மான் கனவு கண்டிருக்கு. இந்த பாடலை சொல்லி நடத்தினாலே இந்த கனவு பற்றி மட்டுமே சொல்லியிருக்கலாங்கிற அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. ஆனால் கனவு என்பது நரம்பு நோயாளிகளுக்குத்தான் வரும் என்று ஒரு நூலில் நான் படித்தேன். அடுத்து இசிப்பு நோய் அப்படிங்கிறான், ஹிஸ்டீரியாங்கிறான். இன்னும் எனக்கு அது விளக்கம் நான் யார்ட்டையுமே கேட்கல. ஹிஸ்டீரியா என்றால் என்ன? ஹிஸ்டீரியா என்பது கருப்பையினுடைய அடிப்படையில் பிறந்தது. ஐயா கூட ஒரு அங்கே நான் பேசிட்டு இருந்தேன். ஹிஸ்டீரியா, இசிப்பு நோய். அப்புறம் அப்படியே வர நரம்பு நோய் காரணமாக நல்ல கனவு அதிகமாக வரும். சைவ சித்தாந்தத்தில் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தின்னு வரும். சாக்கரம்னா கோழி தூக்கம், சொப்பனம்னா கனவு வர தூக்கம், சுழித்துன்னா உயிர் படங்கள். எட்டி உதைச்சா கூட தூங்கிடும். பஸ்ஸில் நல்லா தூங்குவான், பஸ் அடிச்சுட்டே போவோம், ட்ரெயினில் நல்லா தூங்கிட்டு போவோம், அது உயிர் படங்கள். இப்போது இந்த கனவு நிலை என்பது பெரும்பாலான மனிதர்களுக்கு கனவு வருகிறது. தயவு செய்து கனவுகள் வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். ஃப்ராய்டு சொல்கிறாரு, கனவுகள் ராஜபாட்டை, மனிதனுக்கு தேவையான ராஜபாட்டைங்கிறார். கனவுகள் வந்து ஒரு மனிதனுடைய மனத்திலே கிடக்கிற அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போட்டிருக்கிற வெளி சொல்ல முடியாத சிந்தனைகளை எல்லாம் அழித்து செல்லுகின்றது அப்படிங்கிறார். நல்லா பாருங்கள், ஒன்று கனவு கண்ட நீங்கள் காலையிலே கனவு நினைவுக்கு வராது. யாரை பார்த்தீங்களோ அவங்க எதுக்க வருவாங்க, டக்குன்னு கனவு லிங்க் ஆகும். ஒன்று என்னாச்சியா, இது வித்தியாசமான சிரிப்பாக இருக்குது. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்க. கனவுகள் இல்லை என்றால் மனித வாழ்க்கை கிடையாது. கனவு, நான் யானையில் அதான் யானையை சொல்லுது, யானை கண்ட கனவு நனவாகி விடுமோ என்று சொல்லி எழுந்து அந்த வேங்கை மரத்தை முறிச்சு போட்டதுதான் இந்த பாடலடியில் வரக்கூடிய அந்த செய்தி. அப்போது கனவுகள் என்பது நாம் இந்த அதில் போனால் அது வேறு மாதிரி போகும். இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோ, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், அது ரெண்டுமே ஃப்ராய்டுடைய கண்டுபிடிப்புகள் தான். இதில் இந்த அன்கான்சியஸ் மைண்டு என்பதில் அந்த மனதினுடைய அடி ஆழத்தில் ஒன்று இருக்கும் அல்லவா, அது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தலை தூக்கி கொண்டே இருக்கும். நான் இங்கே உட்கார்ந்த உடனே என்னுடைய பென்ட்ரைவ் எடுக்க அந்த பாக்ஸை எடுத்தேன். ஐயாலாம் பக்கத்தில் டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அதடா ஒரு பென்ட்ரைவ் ஒன்று போட்டுக்கலாம், பாக்ஸை பார்த்தா நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். உட்காரும் பொழுது ஒரு சிவப்பு கலர் பாக்ஸ் இருக்கும். இந்த மாணவர் பாலமுருகனுக்கு, ஆசிரியருக்கு தெரியும், பேனா, கத்தி, பென்சில் இது எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் பேனா அதிகமாக இருக்கும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பேருந்தில் அல்லது புகை வண்டியிலே போகும்பொழுது நல்லா படிக்கிற ஒரு பையன் சொன்னான்னாக்கா பக்கத்தில் உட்காந்து பேச்சு கொடுப்பேன். டக்குன்னு ஒரு பேனாவை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பேன். வாங்க மாட்டான், அவன் டக்குன்னு வாங்கிக்குவான். இப்படியாக என்கிட்ட பேனா அதிகமாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய அன்கான்சியஸ் மைண்டில் நான் படிக்கிற பொழுது ஒரு பென்சிலை வாங்கி 4ஆக வெட்டி நாங்கள் 4 பேர் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எழுதிய பொழுது என்னுடைய அன்கான்சியஸ் மைண்டில் பேனா வேணும், நோட்டு வேணும்,
இது எல்லாம் என்னுடைய மைண்டில் கிடந்தது. எனக்கு நனவாக மாறுகிற பொழுது இன்றைய வரையிலும் என்னுடைய பையில் எப்பொழுதுமே இருக்கும். எங்கிட்ட ஆடைகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் படிக்கிற காலத்தில் யூனிஃபார்ம் ஒரு ட்ரெஸ்ஸை தவிர ஆடை கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்னிடத்திலே ஆடைகள் அதிகமாக இருக்கும். என் பையன் என்றான், உன் ட்ரெஸ்ஸை விட எங்கள்கிட்ட அதிகமாக ட்ரெஸ் இருக்குது ஏன்ப்பாங்கிறான். ட்ரெஸ்ஸு வந்த விதம்லாம் வேறு. அது நிகழ்வுகள் மூலமாக எனக்கு வந்த ஆடைகள் இருக்குது. அதனால் அது இல்லை. செருப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு செருப்பை மாற்றி அண்ணனும் தம்பியும் போட்டு கொண்டு போன காலம். இந்த மூன்றுமே அன்கான்சியஸ் மைண்டில் நான் படிக்கிற காலத்திலேயே என் மனதுக்குள்ளாக விழுந்து வெளிவந்திருக்கின்றன என்பதை இந்த உளவியலை படிக்கிற பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது. இப்போ என்ன சிக்கல்னா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குமோ என்று அச்சப்பட ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையை வாழ முடியாது. இதுவாக இருக்கும். இவங்க வீட்டில் புடவை கட்டுவாங்க, ஏன் இதை வேண்டாம் வேறு கட்டான்னு சொன்னாக்கா எடுத்து பார்த்தாலும் சைக்காலஜி, ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்படி வரும்பொழுது நமக்கு சங்கடமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே ஆடையாக இருக்கட்டும், அணிகலனாக இருக்கட்டும், எதுவாக சத்தம் போட்டு பேசுவதே ஒரு எக்ஸிபிஷனிசம் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல 10 பேர் இருக்கிற இடத்துல கூடி சேர்ந்து ஒருத்தன் சத்தம் மட்டும் கேட்கும். ஹீரோயின் 10 பேர் நிற்பாங்க, ஹீரோயின் மட்டும் கலகலன்னு சிரிப்பாங்க. என்னது, நான் இங்கே இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக விபூதி பூசுவது, ஐடி போடுவது, குல்லா போடுவது, இவை எல்லாமே எக்ஸிபிஷனிசம். என்னடோ சொல்லி சிரிக்கிறீங்க, இதையெல்லாம் பொருத்தி பார்த்துக்கீங்க, எனக்கு தெரியல. ஆனால் இப்படியே சொல்லிக்கிட்டு போனாக்கா அதிகமாக போகலாம். எனக்கு என்னன்னா, நான் இந்த குரலையும் இந்த உச்சரிப்பையும் கொரோனா தின்ன கொடுத்தவன். உடம்பை தின்ன கொடுக்க போன நான் என்னை காப்பாற்றி கொண்டு இந்த குரலையும் உச்சரிப்பையும் இழந்து விட்டேன். பெரும்பாலும் நான் போவது இல்லை. அவ்வளோ கூட்டங்களுக்குள்ள போயிருக்கிறேன், சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன். இப்போ சத்தம் போட்டு பேசாமல் நான் சொன்னேன்னா உங்களுக்கு என் உச்சரிப்பு புரியாது. அதனாலே கோபமாக பேசுகிறாரு என்ற செய்தியும் எனக்கு வருது. அப்போ என்னென்னா, நான் போகாத காரணத்தினால் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கிட்ட இருக்கிற உங்களுக்கு சொல்ல வேண்டிய உளவியல் செய்திகளை எப்படியாவது கொட்டிட மாட்டோமா நான் அள்ளிக்கிட்டு வந்தேன். எனக்கு அங்கே காலதாமதம் ஆகிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே காத்து கொண்டிருந்தீர்கள். இன்னும் நான் அப்படி தான் ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயாவுக்கு தெரியும், ஐயா வர மேக்குள்ளே புத்தகத்தை வெளியிடுறவங்க அப்படி சொல்லியே 10, 15, 12 வருஷம் ஆகிடுச்சு. உளவியல் களஞ்சியம் என்ற அந்த நூலை தமிழில் உள்ள கோட்பாடுகளை எல்லாம் தொகுத்து கொண்டு 1400 பக்கங்களுக்கு மேல் நான் இந்த களஞ்சியத்தை தொகுத்திருக்கிறேன். அது வெளிவந்து விட்டால் ஒருவேளை ஆய்வு செய்ய போகிற, உளவியலில் ஆய்வு செய்யலாம் என்று நினைக்கிற உங்களுக்கு அது ஒரு கருவியாக இருக்கும், மூலமாக இருக்கும் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். மொழிபெயர்ப்பு துறையினுடைய ராஜி மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்னன்னாக்கா, நான் இங்கே முருகன் சார் இருக்கும், பெருமாள் சார் இருக்கும்போது தான் எனக்கு இதை மொழியாக்கம் செஞ்சு கொடுங்களேன்னு சொல்லி நான் பல முறை இங்கே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் சார் தான் முடியாது. நாங்கள் 76 உளவியல் அறிஞர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக அதை தனியாக வச்சிருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் இந்த ஆப் மூலமாக மொழி மாற்றம் செய்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி, இப்போது காம்ப்ளெக்ஸ் என்றால் சிக்கல்னு பேர், ஆனால் அது வளாகனு மொழிபெயர்க்குது. இப்படியாக உள்ள சிக்கல்களை எல்லாம் நான் அப்படியே தொடர்ந்து பார்த்து மிகச் சுருக்கமான அறிமுகம் என்று எப்படி இந்த நூலை உருவாக்கியிருக்கிறானோ அந்த நூலை கூட ஒரு காப்பியை நடிகர் ராஜேஷ் சார் வாங்கிட்டு போயிட்டார். உளவியல் களஞ்சியம் என்ற நூலை அவர் வாங்கி சென்றிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆய்வு செய்வதாக இருந்தால் அந்த நூல் உங்களுக்கு பயன்படலாம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையிலும் என்னிடத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஆக இந்த அளவில் என்னுடைய இந்த நான் உளவியல் அறிஞன் இல்லை, உளவியல் படித்தவன் இல்லை, நான் உளவியலை வாசித்தவன், உளவியலை நான் நேசிக்கிறவன், உளவியலை தொகுக்கிறவன். ஆக அந்த அடிப்படையில் என்னால் இயன்ற கருத்துக்களை நான் தொகுத்திருக்கிறேன். பிழையும் இருக்கலாம்.
நண்பர் ஜெயசீலன் அவர்கள் நான் அங்கே இருந்த வேணாக்க சேமமோட பதிப்பகத்தில் வாங்கி கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். 110 தமிழ் நூல்கள் என்கிட்ட இருக்குது. எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் பார்த்துட்டே இருக்காங்க. முதல்ல கொண்டு கொட்டா சரி வரும், எப்போ பார்த்தாலும் அங்கேயே உட்காந்துருக்குங்கிறாங்க. ஆக அந்த அளவில் நான் இந்த கருத்துக்களை இங்கே சொல்வது உங்ககிட்ட தான், வெளியில் சைக்காலஜிஸ்ட கிடையாது. மாணவ செல்வங்கள்கிட்ட அணுகுமுறை நோக்கில் சொல்வதற்கு ஓரளவுக்கு நான் இதை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர ஆழங்கால் பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் தயவுசெய்து யாரும் நினைத்து விட வேண்டாம். எரிக்சன், எரிக் பிராம் பேரெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட பேர் தெரியல, என்னால் இன்னும் உள்வாங்கி கொண்டு போக முடியல. ஆக அந்த நிலையில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் ஐயா அவர்களுக்கும், தேர்வு நெறியாளர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய துறையின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், நண்பர் வெற்றிச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், நண்பர் பழனிவேல் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நண்பர் ஜெய்சல் அவர்களுக்கும், பிறதுறை பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வு மாணவ செல்வங்களுக்கும், என்னுடைய மாணவர்களுடைய கல்லூரியின் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களுக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் வினாக்கள் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் கேட்டு. நன்றி, வணக்கம். கருத்து பகிர்வுக்கான நேரம். தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி கூட சொல்ல வந்து இளங்கலை அது செஞ்சு அகரவரிசைப்படுத்தப்பட்ட அந்த தமிழ் இலக்கியம் வந்து படிக்கணும்னு சொல்வது எங்கள் புஷ்பராஜ் முன்னாடி புஷ்பராஜ் ஏதோ முதல்ல கண்டுபிடிச்சாரு. நெட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் புஷ்பம் எழுதுவீங்க. இது இப்போலேருந்தே படிக்கணும்னு சொல்லி நான் வந்து இளங்கலை 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் எடுத்துட்டாருங்க. அப்போ 275 ரூபா நினைக்கிறீங்க. எனக்கு அந்த வந்து 200 ரூபா நீங்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாருங்க. நான் அடுத்த இதுலேயே பாஸ் பண்ணிங்க. அந்த ஒரு அதுக்கு இன்னும் முக்கியமானது இந்த உளவியல் தான். ஏன்னா எல்லாருமே அந்த இலக்கிய வரலாறு எழுதுகை அப்படிங்கிறது வேற வேற கண்ணோட்டத்தில் அகரவரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு எளிமையாக இந்த வார்த்தை இந்த புக்கில் இந்த அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அதை கேட்ச் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உளவியல் அமைப்பு முறையில் அந்த இலக்கிய வளர்கிறது அனுபவத்தையே கண்டிப்பாக. ஆகவே உரையை வந்து நான் இலக்கிய வரலாறு மூலமாகவே என்னுடைய இந்த ப்ராக்டிக்கலை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற முறையில் தனிப்பட்ட நன்மையும் எங்களுடைய பல்கலைக்கழகம் சார்ந்த நன்மையும் தெரிந்து கொள்கிறீங்க. இது மாதிரி உளவியல் அடிப்படையாக வைத்து உங்களுடைய இனிவருகின்ற ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிற விளைவை குறித்து நான் விளைவிக்கிறேன். அவர் சொன்ன புத்தகத்தின் மூலமாக 128 பேர் எனக்கு தொலைபேசி வாயிலாக செட்டு, நெட்டு, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தொலைபேசி வாயிலாக சொன்னவங்க இருக்காங்க. சேலம் கல்லூரிக்கு பிஎஸ்சி விளைவாக போகும்போது நான் கிளம்புறப்ப ஒரு மாணவி வந்து அதுலேயும் என் கூட தான் நிற்கிறாங்க. ரொம்ப நன்றி என்னாங்க. ஏமாங்க இந்த புத்தகத்தை நெட்டு பாஸ் பண்ணுறாங்க, அதனால சொல்லக்கூடாதாங்க. அதில் என் ஃபோன் நம்பருக்கு சொல்லாமல நான் வியாபாரம் பண்ணலாமா, இந்த இப்போ போட்ட ஒரு இலக்கணத்துக்கு மட்டும் போட்ட இந்த தமிழ் இலக்கணத்தையும் அகரவரிசை இதெல்லாம் என் காலத்தில் இருந்துச்சுனாக்கா நாங்கள் இன்னும் இப்போ நான் நல்லா இருக்கேன். எனக்கு எல்லாருக்கும் எல்லாமும் இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வழின்னு சொன்ன மாதிரி நான் மிக அருமையான கல்லூரியில் மிக உயர்ந்த பொறுப்பு இருக்கிறேன். ஆனால் என்னவோ நாங்கள் ஓடி ஓடி படித்த காலகட்டத்தில் இது இல்லை, நீ போட முடிஞ்சிருச்சு, ஐயாவெல்லாம் மார்க்கில் சரி கொடுத்துருப்போம்னு சொல்லி எடுத்து வந்தேன். அதுதான் அதனால் வந்து ஜோசப் காலேஜில் நான் கொடுத்துருந்தேன்.
அந்தோனிக்கு சைடு இருந்தார். அவரே எனக்கு முக்கியமான மூல காரணம். விஸ்வாஜியை கிளாஸ் வந்து செல்வகுமார் ஐயா மிஸ்ரி வந்து எல்லாமே எனக்கு நோய்கள் மட்டும் நரம்பு நோய், உளநோய் சொல்லியிருக்கேன். இங்கே உளம்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம். நோய் 2 வகையை பிரிச்சுக்கலாம். சைக்கோசிஸ், நியூரோசிஸ். சைக்காட்ரிக் சொன்னாங்க அதில் நியூரோசிஸ் டோட்டல் நரம்பு அதாவது நீங்கள் மனம் என்று சொன்னாலும், நெஞ்சம் என்று சொன்னாலும், உள்ளம் என்று சொன்னாலும் இதெல்லாம் ஒரே ஒரு மெத்தட் பிடிக்கின்றன. இது உலகம் இருக்குது. அவிய நெஞ்சம் இருக்குது, மனம் தூய்மை இருக்குது. வள்ளுவரே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அதாவது நெஞ்சம் என்பது இல்லை, மூளைதான் என்பது கேட்டுருக்காங்க. நெஞ்சம் இருக்குது, நெஞ்சம் இல்லை. ஆனால் அது நான் ரெண்டாவது நரம்பு நோய், உடல் இலக்கிய ஆய்வில், இலக்கிய திறனாய்வில் ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. நம்ம தமிழில் நான் பார்த்துருக்கேன், 2 பேர் கூட பார்த்துருக்கேன். அவங்க சைக்காலஜிஸ்ட் நினைக்கிறேன். ஆனால் நம்ம புத்தகத்தை எடுத்து அவங்க சில விஷயங்கள் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி நம்ம புத்தகத்து என்ன போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். நம்ம மாணவர்களும் இந்த இதில் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கூட இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த அளவில் இது மிக முக்கியமானது. நம்ம இப்போ நிறைய அப்ரோச்சஸில் நம்மளோட லிட்ரேச்சரை பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அப்போ இப்போ சில பேர் கேட்பாங்க, சனி எனக்கு எந்த நேரம் பேச்சு ஒன்றுமே பண்ணுறீங்க, அதையே ஏன் திருப்பி பண்ணுறீங்க. திருப்பி பண்ணுறது பலவிதமான பல கோணங்களில் பலவித நோக்கோட பல அறிவோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சும்மா கேட்க முடியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆங்கில இலக்கியங்கள்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்குறோம். இந்த அணுகுமுறையை பார்க்குறாங்க. அதனால் ஃபர்தர் ஸ்டடீஸ் கூட நீங்கள் பண்ணணும். மோட்டிவேஷன் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். சொன்ன மாதிரி எம்ஜி சுரேஷுடைய விசங்கள் ஆயுதம், அண்ணன் வெளியிட்டார். விசங்கள் ஆயுதம் பெரிய தாதா அவரு அப்படின்னாங்க. தாதான்னு அவரும் இல்லை, அவர் முனைப்பாக கேட்கிறவரு தாதா. அந்த இசம் 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் வந்துச்சு. அவர் எழுதியிருக்காரு காடா இசம். பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணுறது போகிறோம். நம்ம சாப்பாடு போகிற வழி ஒன்று தான் இருக்குது, பக்கத்தில் இடம் இருக்குது, போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நுழைவாய் வழியை போகாமல் டக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு வழியை வரணும் இல்லைங்களா? அவ்வளோதான். இப்போ ட்ராமா கொட்டாயில் கவுண்டர் வழியை எல்லாம் போக சொன்னாங்க. நீங்கள் அரங்குக்கு போனாங்க, ஏன் பின்னாடி வழியாக வரக்கூடாதா? ஏன்னா அப்படி பின்னாடி வழியை வந்தாங்க. இன்னொன்று கேட்குறாங்க, ஏன் இந்த திருமணமான முதலீடு காட்சியில் லைட் ஆகாது அப்படின்னாக்கா அது சென்சார் போகுது.
என்னென்ன தெரியுங்க, உள்ளதை உள்ளவாக சொல்வது தான் தாடாயிசம். ஒரு வேற ஒரு நூல். அப்போ இந்த மாதிரி இசங்கள் ஆகிய புத்தகம் அருமையான சுருக்க நூல். அவர் இலக்கிய இசங்கள் ஒன்று போட்டிருக்காரு, இசங்கள் ஆயுதம்னு போட்டிருக்காரு. இந்த நூலாக வாங்கி வாசிக்கணும். மேடம் சொன்ன மாதிரி உள்ளுரை இறைச்சி, உள்ளுரை இறைச்சி, எத்தனை வருஷத்துக்கு உள்ளுரை இறைச்சி பார்த்துட்டு முடியும்? இறக்க இறக்க அண்ணனுடைய அளவு உள்ள கொட்டி கிடக்குது. வேற வேற அணுகுமுறைகள் மூலமாக நாம் அதை பார்க்க முடியாது. ஒரே பொருள்களை பார்க்க முடியாது, அணுகுமுறைகள் வழியே பார்க்க முடியாது. அதுதான் நீங்கள் ஒரே வந்து ஒரு 76 இயர்ஸ் ஒரு பேராசிரியர் புதுவை பல்கலைக்கழக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அந்த ரிட்டையர் ஆனாங்க. நிறைய பரிசு வாங்கிட்டு மிகப்பெரிய ஆய்வாளர், மிகப்பெரிய நல்ல பல ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இந்த இதுலாம் நம்ம தமிழ் மொழியை பார்த்தோம். அவங்களுக்கு சமீபத்தில் அவங்க வெற்றிகள் அவங்க சமூகத்தில் வெற்றிருக்காங்க. ஃபேஸ்புக் எல்லாம் போடுவாங்க, நானும் அடிக்கடி பேசுகிறேன். அவர் இப்போ கடைசி சோஷியல் இருக்கிறாரு. அவர் வந்து போட்ட ஒரு பதிவு பார்த்தேன். இன்னும் அன்கான்ஷியஸ் ஆகிடுவார் சார், நிறைய வயசு இருக்கும். ஆனால் அவர் நிறைய நல்ல கருத்துக்களை இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும். அதில் போட்டு அவர் போன வாரம் போட்ட ஒரு விஷயம் வந்து, இந்த உலகத்தில் வாழ்வது நாமா இல்லை நமது மனம் அப்படின்னு கேட்டால், வாழ்வது நம் மனம் தான் அப்படின்னு சொல்லி பதிவு கொடுத்துருக்கோம். பாருங்க, மிகப்பெரிய ஒரு அழைப்புகளை, மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி. அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறத உணவு, ஏன்னா சமீபத்தில் அவங்க மனைவி இருந்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான அப்போ நான் நிறைய அது எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதில் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான நான் பார்க்குறேன். இந்த உலகையில் வந்து வாழ்வது, இந்த உலகத்தில் வாழ்வது நாமா இல்லை நமது மனமா அப்படின்னு போட்டுட்டு, மனம்தான் நாமல்ல. இப்போ நான் என்னோட பேரில் ஒருத்தன்னா, இப்போ எக்ஸ்னா இந்த எக்ஸுங்கிறவர் உடலளவில் வாழ்ந்தாரா இல்லை அவரோட மனமா? இந்த மனம் தான் உண்மையிலே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து அப்படின்னு அவர் ஒருவேளை ரொம்ப ஃப்ரீயாக இருக்காரு. அப்புறம் ஒரு ராசியுமே ரொம்ப முழுமையோட யாருமே பேசிட்டு. ஸோ எவ்வளோ பெரிய முக்கியம் இந்த உலகில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பெரும்பாலும் கோட்பாட்டாளர்களும் தொழிலாளர்கள் நம்மளுக்கு ஒரு தனி மனிதனுக்கோ இல்லை ஒரு சமூகத்துக்கோ இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெயர் வச்சு அதை ஒரு நோயாவோ அல்லது ஒரு குறையாவோ கட்டமைக்கிறாங்க சார். இப்போ நீங்கள் ஓசிடிங்க, அதை ஓசிடிங்கிறது இப்போ இயற்கையாக சிலருக்கு இருக்கிற விஷயம். அந்த கூட்டை இழுத்து பார்க்குறது, டீ கடைக்கு போனால் அந்த டம்ளரில் அந்த மேலே சில பேர் கஷ்டம் வாங்கி கொடுப்பாங்க, அந்த டம்ளரில் மேலே மட்டும் தொடச்சி குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இயற்கையாக நிறைய பேருக்கு இருக்கிறது. அதை வந்து அதுக்கு ஓசிடி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அது நம்மகிட்ட காண்பிக்கும் போது அது சில அது ஒரு நோயாக பார்க்கப்படுது. அதை கேள்வி கேட்டாரு. நான் தொடக்கத்தில் சொன்னேன், எல்லாத்தையும் உள்ள பழக்கம் தான். ஆனால் அது ஏன் நோயாக காட்டுறீங்க? அந்த நோய் தீவிரமாவதற்கு அடிப்படை ஏன்னா எங்கள்கிட்ட திருவாரூர்லேருந்து ஒரு மணியாக வருவான். அவன் தினமும் 9 மணிக்கு வருவான், 3/4 மணி நேரம் குடிப்பான். அவன் வீட்டு 2 கதவு உடஞ்சிருக்குது. இப்போ சப்ஜெக்ட் திருவாரூரில் எம்ஏ படிக்கிறான். நல்ல பேச்சாளர், நல்ல பையன், சிறுநாள பையன். ஆனால் கை கழுவவும் குளிப்பதற்கும் அவன் 3/4 மணி நேரம் அவங்க ஒரு சாதாரண வாடகை வீட்டில் அடித்து முடிக்க முடியாமல் அவனால் வீட்டில் வந்தாங்க. இங்கே வேகமாக வந்தாங்க, கையை மட்டும் உள்ள 4 மணி நேரம் அவன் போட்ட ஐடி வேலையும் கழிப்பிட்டு இருந்தான். அதுதான் ஒரு செய்தி. கூட்டப்ப நானே செக் பண்ணுவேன், கூட்டி எதாவது செக் பண்ணுவேன், கேஸ் ஆஃப் பண்ண செக் பண்ணுவேன். அது வந்து கான்சியஸ். ஆனால் போய் நம்ம பார்க்கணும் வந்து செக் பண்ணாங்க, அது கான்சியஸ். அது அன்கான்சியஸாக இருக்குது. அதுதான் ஒரு செய்யமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தில் வச்சா போதும். அதுதான் ஒரு செய்யும். வீடுக்கு நான் கம்ப்ளைண்ட் இருப்பேன், மற்றவங்க சொல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேன், போட மாட்டேன், எல்லாம் உச்சபட்சமாக இருக்கு.
ஐயாவை பாராட்டுறதுக்காக தான் வந்தேன். கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு குக்கிராமத்தில் ஒரு தஞ்சை பகுதி சார்ந்த அல்லது தமிழ்நாட்டின் முக்கியமான பல ஆளுமைகளை உருவாக்குகிற ஒரு சின்ன மூலையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் பொழுதன்னைக்கும் கடுமையான வேலை செஞ்சுக்கிட்டு, அதுவும் துறைத் தலைவராக இருந்துக்கிட்டு இந்த வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அதுக்காக நம்ம முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா உளவியலை பற்றி தமிழாசிரியர்கள் யோசிப்பாங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கோ ஆய்வு செய்கிறதுக்கோ ரொம்ப தயங்குவாங்க. அதை ஐயா அவர்கள் செஞ்சாங்க. அது ரொம்ப முக்கியம். டி.கே. ரவிச்சந்திரனுடைய இப்போ அவர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. நம்ம யூனிவர்சிட்டி அவுட்புட் ஃபோக்லோரில் எம்ஃபில் இங்கே பண்ணியிருக்கிறாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி வந்த தமிழின் ஒரே சிறந்த நூல் அதுதான். நான் அதே மாதிரி ஐயாவோட களஞ்சியமும் சிறப்பாக வரணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ஒரு எளிய வாழ்விலிருந்து, விளிம்பு நிலை வாழ்விலிருந்து வந்து பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னுதாரணமாக இருந்து, அது போட்டித் தேர்வுகளுக்கான தயாரிப்பு பணியாக இருக்கட்டும், அல்லது பல நிலைகளில் பல தளங்களில் பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய ஒரு மனிதர். நின்ற சொல்லர் நீடுதோர் இல்லை, அதுதான் சங்க இலக்கிய சொல்லாடலில் சொல்லணும்னா. நல்ல ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். நான் அடிப்படையில் ஒரு மருத்துவன், துறை மாதிரி வந்துட்டேன். அது இன்றைக்கி தான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். இந்த ஒரு சமயம் எங்கள் ஆசான் சொல்லி கொடுத்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு செய்து கொண்டிருந்த போது ஒருவர் வந்தார். ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் இன்னொருத்தரை. அவர் ரொம்ப சந்தேகம்னு ஒன்று போட்டாங்க இல்லையா ஐயா. சந்தேகம் கார்ல் மார்க்ஸுக்கு பிடிச்ச முக்கியமான தொடர் என்னன்னு கேட்டால் டூ ஆம்னிபஸ்ன்னு ஜெர்மனியில் சொன்னார், ஜெர்மன் லாங்குவேஜில் சொல்வார். எல்லாவற்றையும் பற்றி சந்தேகப்படு, அறிவு சார்ந்து எல்லாவற்றையும் பற்றி சந்தேகப்படுகிற எல்லையில் நின்று சந்தேகப்பட்டால் அதுதான் தேடலுக்கு, அதுதான் அறிவுக்கு, அதுதான் கண்டுபிடிப்புக்கு, எல்லாத்துக்குமே அடிப்படை. ஆனால் அந்த சந்தேகம் கொஞ்சம் தப்பி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வியாதியாக மாறிடும். அது மாதிரி அவர் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்காரு. அங்கே பணத்தை மாதம் சம்பளமாக கொடுக்கறதுல ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு சேர்த்து தர்றேன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி ஏஜெண்ட்டை ஏமாற்றிட்டான். பெரிய மீசை ஆகுருதியாக இருப்பான். இவர் அந்த பணத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால் எங்கேயாவது ஒரு மூலையில் அவன் நின்று நம்மளை நீ இந்த ஊருக்குள்ளே வச்சு அடி எடுத்து வை, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு வேறு மிரட்டியிருக்கான் பணத்தை சும்மா கேட்டோன்னே. அதனால் அவர் அந்த ஊர் எல்லையில எல்லாம் போனால் ஆள் அழுதான் அடியாள் இருக்கானா அப்படின்னு சந்தேகப்பட்டு நோயாளியாக மாறிட்டார். அவர் ஒரு உளவியல் ஆலோசனைக்காக நம்மக்கிட்ட வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மெடிசின் எடுத்துகிட்டு வர்றப்ப அழைச்சிட்டு வந்தவர் சிரிச்சிட்டு இருக்கார். ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார், இவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னு நான் கேட்டேன். இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் போன பிறகு அவர் சொன்னார், பாவி இந்த அளவுக்கு சந்தேகப்படுவான்னு நினைக்கல, நீங்கள் கொடுக்குற மருந்தே ஏதாவது கோளாறாக இருக்க போகுதுன்னு அவன் சந்தேகப்பட்டான். இப்போ மருத்துவத்தையும் விட்டாச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷபுத்திரன் ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள். அது கவிதை தொகுப்போட தலைப்பு. அது ஒரு மனவியாதி. மேலை நாட்டில் இப்படி ஒரு வியாதி வந்தபோது ஒரு பெரிய சைக்கோ தெரபிஸ்ட், உளவியல் மருத்துவரை பார்த்துருக்காரு. 2 மில்லியனோ எவ்வளவோ 20 மில்லியனோ எவ்வளோ பணம் கேட்டிருக்காரு உன்னுடைய நோயை சரி பண்ணணுன்னு. அவன் புலம்பி என்னடா அது, அவன் என்னன்னா இப்போ கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்காங்கங்கிற ஒரு நோய் அவனுக்கு. இந்த என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள்ங்கிற இந்த எண்ணம் தான் இது வியாதியாக வருது. சந்தேகம், யாராவது உள்ளே இருப்பாங்களா, ஆடையை உதறி கட்டுவாங்க, ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி அந்த மன சிக்கலின் தொடக்க நிலை. இந்த கயிற்றரவுன்னு புதுமை பித்தன் எழுதுவார். பாம்பா கயிறான்னு தெரியாமல் தடுமாறு திரிபு காட்சின்னு நம்ம சொல்லுவோம் ஐயா. கூட அது அச்சத்துக்கு ஒரு பயப்பதட்டம்னு போடுறாங்க ஐயா. நம்ம ஃபியருங்கிறது வேற, அந்த ஆன்சைட்டிக்கு பயப்பதட்டம், பயமும் பதட்டமும் சேர்ந்து இருக்கிற மனநிலை. அப்போ இந்த கட்டிலுக்கு என்ன பண்ணுறாரு, கட்டிலுக்கு கீழே யாரோ இருக்காங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். உளவியல் மருத்துவர் பெருந்தொகை கேட்குறாரு அதை சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தாராம், உன் கதையை நான் சுலபமாக முடிக்கிறேன், ஒரு 20 ரூபா காசு கொடுன்னாராம். உள்ளூரில் இருந்த ஆசாரி கட்டிலோட 4 காலையும் வெட்டிட்டு படுறா, எவன் கீழே படுக்கிறான். இது நடந்த கதைன்னு சொல்லுவாங்க.
நமக்கு சங்க இலக்கியத்தில் கால் கழிக்கட்டில்னு வருது. பாடைக்கு வந்து ஒரு நல்ல தமிழ் சொல் வந்து கால் கழிக்கட்டில். பாடையில் போகிறவன் மாதிரி ஆயிட்டான் அவன் நிலைமை. இப்போ வந்து யாரும் கீழே படுக்கலை, சந்தேகம் வரல அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா கனவுகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கனவுகள், அதுக்கான மருந்துகள் இருக்கும். குதிரை வந்து கீழே சரிச்சு விட்டுட்டு நெஞ்சில் மிதிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து. நெஞ்சு முடிய கவ்வி கடிச்சிட்டு ஒரு மிதிக்குன்னா அதுக்கு வேறு மருந்து. எவ்வளவு துல்லியமாக வகைப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. சப்கான்ஷியஸில் அன்கான்ஷியஸில் ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள் பூரா வெளியில் வரும்போது கனவாக வருது. அப்புறம் எங்கள் ஆசான் சொல்லுவார், பெரிய பட்டையாக இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டு பெரிய நாமம் அல்லது பெரிய இது குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு வந்தான்னா அவனுக்கு வந்து நீ வந்து ஆன்டிசிஃபிலிக் மெடிசின் கொடு அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா ஊரை ஏமாத்துறவன், அவன் ரொம்ப பயங்கரமான ஆள், ஆனால் வெளியில் தன்னை பரிபூரண யோகியவானா காட்டிக்குவான். நீ கண்டிப்பாக சத்தியமாக நீ சிஃபிலிட்டிக் மியாசம் தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவார். மியாசத்தில் சோரிக் மியாசம், சிஃபிலிட்டிக் மியாசம், சைக்கோட்டிக் மியாசம்னு 3 மியாசமாக இருக்கும். திரிதோஷங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா மனிதர்கள் வகையாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வகை, ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக அணுகிறதுங்கிறது ஒரு உள மருத்துவம். மேடம் கேட்ட மாதிரி உளவள சிகிச்சைன்னு நம்ம ஈழச் சொல்லாடலில் சொல்கிறாங்க. கனடாவில் போய் அகதிகளாக இருப்பவர்கள், முதல்கட்ட அகதிகளை பற்றி நான் ஆய்வு செய்கிற போது உளவள சிகிச்சையகத்துக்கு சென்று வருபவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. குண்டு டயானா கதை வந்து சோபா சக்தி எழுதும்போது யாழ்ப்பாணத்தில் இப்போது 30 பேருக்கு இந்த வியாதி வந்திருக்கு. குண்டு டயானா அந்த பொண்ணு வந்து குண்டு வீசும் போதெல்லாம் போய் பதுங்கு குழியில் பூந்துருவா, திரும்பி வந்தோன்னே உடம்பு உப்பி பருத்துரும். திரும்ப கொஞ்ச நாள் சகஜமாக இருப்பா, மறுபடியும் குண்டு வீச்சு சத்தம் வரும், பதுங்கு குழிக்கு போவா, திரும்பி வரும்போது குண்டாயிடுவா. குண்டாய் பருத்து போயிட்டா இது ஒரு உளவியல் சார்ந்த நோய். ஃபிசிக்கலி அவன் வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ஆனால் மென்டலி இந்த மாதிரி பாதிப்பு. இது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது. அது அவங்க மேலே நம்ம பரிவு தான் காட்டணும். இப்போ நிரந்தர மனிதர்கள் அறிவுமதி எழுதின கவிதை தொகுப்புக்கு இன்குலாப் ஒரு அணிந்துரை எழுதியிருப்பார். அதில் ஒன்று சொல்லியிருப்பார், இப்போதெல்லாம் சாலைகளில் செல்பவர்கள் தனக்குத்தானே பேசி கொண்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா? முதலாளித்துவத்தின் அதீத தனித்துவமான காலகட்டத்தின் கொடூரத்தில் நாம் இருக்கிறோம். யாரும் பகிர்தலுக்கு ஆளற்று தனக்கு இன்டீரியர் மோனோலாக்னு ஒரு சொல் இருக்குது. உள்முக பேச்சு, தனக்கு உள்ளேயே பேசிக்கிறது. வெளியில் பேசினா தப்பாக எடுத்துக்குவாங்களோ, நம்ம பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அந்த பலவீனத்தில் அடிப்பாங்களோ, யாருக்கிட்டையும் உண்மையை பகிர முடியலையே, சிரிப்பாங்களோ, கேலி பேசுவாங்களோ அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிறது. முதலாளித்துவம் ஒரு கூட்டமாக வாழக்கூடிய சமூகத்தை தனி தீவுகளாக பிரித்து விடும். அப்போ ஒரு மனுஷன் தனக்கு தானே பேச ஆரம்பிச்சிடறான். பகிர்தலுக்கு வாய்ப்பற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இந்த மாதிரி உளவியல் சிக்கல்களை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் அதில் எழுதியிருக்கார். அப்போ சாதாரணமாக அதை நான் முதல்ல நினைக்கிறேன், அவர் ஒரு ஹேபிச்சுவலாக தனக்கு பழக்கம் பலருக்கு தானே பேசிட்டு போவார் கையெல்லாம். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இந்த அணிந்துரையை படித்த பிறகு தான் அது ஒரு உளநோயின் தொடக்கம். அப்போ அவர் பகிர்தலுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலில் தனக்கு தானே பேசிக்கிறார். இன்டீரியர் மோனோலாக் அப்படிங்கிறதெல்லாம். அதனால் இதெல்லாம் கிளறி விட்டார் ஐயா இப்போ பேச்சில். இந்த மாதிரி தன்மைகளோடு நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். இலக்கியங்களில் உளவியல் பார்வைகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. கமலான்னு நினைக்கிறேன், சிவகாசி கல்லூரியில் பணியாற்றிய இலக்கியத்தில் உளவியல் புத்தகம் எழுதியிருக்க மாதிரி நினைவு. அதில் நிறைய அது மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஐயா வந்து அரிதின் முயன்று தேடி ஆங்கிலம் தமிழ் நூல்களை எல்லாம் திரட்டி உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல முடியும். 2வது மதிய வேலையில் உளவியல் பற்றி எங்களுக்கு உளவியல் ஆசிரியர் அதான் சொல்லுவார். முதல் வகுப்பிலே எங்களுக்கு சொன்னது எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு உளவியல் பேராசிரியர் சொன்னது, ஐயா இந்த சைக்காலஜி எனக்கு புரியலைங்களே அப்படின்னு போய் அவங்க வாத்தியார்ட்ட சொன்னாராம். இப்போ தான் சைக்காலஜி உனக்கு புரியுது சார், புரியலைன்னு நீ சிந்திக்க தொடங்கிட்டு இல்லை, உனக்கு சைக்காலஜி புரிஞ்சுட்டு அப்படின்னு. அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இது வந்து ஒரு சுவாரஸ்யம் ததும்பக்கூடிய ஆய்வு களம். இதுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இலக்கியத்தை எப்படி உளவியல் ரீதியாக பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இந்த வியாழவட்டம் தொடங்கி இருக்கிறது. அதற்காக நம்முடைய துறை தலைவர் அவர்களுக்கும் துறை பேராசிரியர் பழனிவேல் ஐயா அவர்களுக்கும் உரையை அருமையாக நிகழ்த்திய நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் நல்ல படைப்பாளி, நிறைய கவிதை நூல்களை எழுதியிருக்காரு.
நிறைய நூல்களை தொடர்ந்து ஆய்வு நூல்களை எழுதி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் இன்றைக்கு உரையாளராக கிடைத்தது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. முறையாக நன்றி ஐயா சொல்வார், அதனால் நன்றி நான் சொல்ல மாட்டேன். என்றாலும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து இதை செவிமடுத்த நம்ம எல்லோரும் என்ன சொல்வது, மகிழ்ச்சின்னு சொல்லிடுவோம், மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். நன்றி ஐயா சொல்வேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான வியாழவட்டம் இது, சிறப்பு வியாழவட்டம். இலக்கிய திறனாய்வில் உளவியல் அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் ஒரு அருமையான உரையை ஐயா அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். அது போன வாரமே நடக்க வேண்டியது, அது மழை குறுக்கிட்டதுனால அதை நடத்த முடியல. ஐயா ஜமால் முகமது கல்லூரியில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் கோர்ஸில் அது பண்ணாங்க. அப்போது நான் கற்றல் கற்பித்தலில் உளவியல் அணுகுமுறைகள்னு தலைப்பு கொடுத்தேன். ஐயா பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா தலைப்பை மாற்றி நவீன நுட்பவியல் அப்படின்னு சொல்லி அதை தலைப்பை மாற்றிக்கிட்டேன். நான் அவங்க உளவியல் பற்றி, அது இலக்கியங்களோட உளவியலை தொடர்புபடுத்தி பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு சில பேரால் தான் இப்போது செய்ய முடியுது. அதில் நம்ம பேராசிரியர் ஒரு குறிப்பிடத்தக்க பேராசிரியர். ஒரு அருமையான கல்லூரியில் அவங்க பணிபுரியறதுனால அந்த இது மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வருது. அது பாராட்டுக்குரியது. நமக்கு சொன்ன கருத்துக்களும் மிக அருமையான கருத்துக்கள். அந்த மனநலம் பற்றியெல்லாம் ரொம்ப நிறையா சொன்னாங்க. மனம்ங்கிற ஒரு தனி உறுப்பு கிடையாது, அது மூளையினுடைய செயல்பாடு தான் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய அந்த 5 நிலைகளை பற்றி, 5 பருவங்களை பற்றியெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே அந்த குமர பருவம்லாம் இந்த கண்ணாடி மேல் நடக்கக்கூடிய பருவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப சிக்கல் நிறைந்த பருவம். அதுமாரி அந்த 3 to 6 வயசு இருக்குது பாருங்கள், அதுவுமே ரொம்ப கடினமான அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஆனால் அந்த 6 வயசுக்குள்ளேயே உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, தான் வாழ்நாளில் கற்றுக்கொள்ளக்கூடியதில் பாதி அது கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த வீடு கட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா பெரியவங்க மாதிரியே அது செய்யும். ஒரு நேற்று நாங்கள் அந்த பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் பேத்திக்கு 3 வயசு ஆகுது. அது சொன்னிச்சு, உங்கள் கல்யாண போட்டாவா அப்படின்னுச்சு. 3 வயசு தான் ஆகுது. உங்கள் கல்யாண போட்டாவான்னுச்சு. ஆமான்னேன். ஆத்தா நல்லா அழகாக இருக்குன்னுது. அப்போ நான் என்னன்னு கேட்கல, அதான் சொல்லிட்டு பதிலே சொல்லிடுச்சு. எவ்வளோ உளவியல் அது பாருங்கள். அப்புறம் சொன்னிச்சு, அது என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுது. நான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுபோல் ஏன் ஆத்தா என்னை கல்யாணம் பண்ணாங்கன்னு மட்டும் கேளு அப்படின்னு சொன்னேன். அது கேட்டது உடனே, உங்கள் தாத்தா வேலையில் இருந்தார், கவர்மெண்ட் வேலையில் இருந்தார், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். சார் சொன்னாங்க இல்லையா, அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசங்கிறது தான். அது அந்த பிள்ளைகள் அவ்வளோ அறிவாக அவ்வளோதான் கேள்விகள்லாம் கேட்குது, பதில் சொல்லவே முடியல. இந்த இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ருந்தோம் சார், எல்கேஜி தான், ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ருந்தோம். 2-3 பிள்ளைங்க அழுதுச்சான். உடனே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுங்கன்னு இது சொல்லியிருக்கு. ஏன்னு அந்த டீச்சர் கேட்டிருக்காங்க. இல்லை, அந்த பிள்ளைய தான் அழுவுது, இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுதில்ல, வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு. இந்த பஞ்சாயத்து பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குதுங்க 3 வயசில். அதான் சார் அருமையாக சொன்னாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம். உண்மையிலேயே அந்த இரட்டை ஆளுமை, அந்த ஆளுமையை பற்றி சொல்லும்போது பர்சனாலிட்டி, அந்த முக கவசம், அதான் லத்தீன் வேர்டு. அது அவங்க பல முகங்களாக மாறுவாங்க. அந்த ஆளுமையில் பல முகங்களாக மாறுவாங்க. நம்ம அதை பார்க்கலாம். இயல்பாக நம்ம இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, மற்ற இடங்களில் ஒரு மாதிரி இருப்பாங்க. என்னுடைய இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படி சொல்கிறாங்கல்ல, அதான் அதெல்லாம் ஆளுமை தான். ஆளுமை, அதை பற்றி நிறையா இது சொன்னாங்க ஐயா. அப்புறம் அந்த உளநோய், மனநோயை பற்றி விளக்கம் சொன்னாங்க. மேடம் கூட அதை கேட்டாங்க. அது இல்பொருள் காட்சி. இந்த மேகக்கூட்டத்தில் சில நேரம் நம்ம மேகம் போகும்போது சொல்லுவோம், யானை தண்ணி அள்ளிட்டு போகுது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது இல்லாத ஒரு இதை அது இருக்கிற மாதிரியே நம்ம கற்பனை பண்ணுவோம். அதுமாதிரி ரோட்டில் போகும்போது பார்த்திங்கனாக்க தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வெயிலில் பார்த்திங்கன்னா தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அந்த தண்ணி தூரத்தில் போயிட்டே இருக்கும். அது ஒரு மாயக்காட்சி. இதுமாதிரி நம்ம நிறைய அதை இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். இதெல்லாம் அருமையான உணவு. அப்புறம் கனவுகளை பற்றி சொன்னாங்க. உளவியலினுடைய தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு.
அவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் ஐயா உள்வாங்கி கிட்டத்தட்ட இவ்வளோ பக்கங்கள் இப்போ நான் ஐயாவுக்கு எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்னென்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு நிறைய கிளாஸ் எடுப்பாங்க. அதுமாதிரி நானும் நம்ம நெட்டு அது ஸ்லெட்டு டிஆர்பி இதுமாதிரி ஆயிரக்கணக்கான பேரை உருவாக்கியிருக்கிறோம். இன்றைக்கி ஆசிரியராக இருக்காங்க, பேராசிரியர்களாக இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேப்பருக்குள்ளே அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டெல்லாம் போயிட்டு நிறையா குண்டி காலேஜில் போய்ட்டு நான் வகுப்பு எடுத்திருக்கிறேன், திருவையாறு காலேஜில் வகுப்பு எடுத்திருக்கேன், இங்கே நான் ஒரத்தநாட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயே எடுத்திருக்கிறேன். அது மாதிரி நிறைய வகுப்புகள் எடுத்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலலாம் 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா, 5 மணி நேரம் எடுத்தோம்னா 500 ரூபா கொடுப்பாங்க. அது அந்த பணத்துக்காக இல்லை. ஆனால் எங்கேயாவது பார்க்குற போது நம்மளை அவங்க ஐயா சொன்னாங்கல்ல, அந்த பிஹெச்டி வைவாவுக்கு போயிருந்தேன், நான் உங்களால் தான் ஏன் பாஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. தம்பி சொன்ன மாதிரி ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். ஒரு அம்மா ஒடியாந்துச்சு, ரொம்ப தூரம் ஒடியாந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு யார் இங்கே தெரிய போகுதுன்ட்டு நான் பாட்டில் போயிட்டுருக்கிறேன். ஐயா ஐயான்னுச்சு. அப்புறம் சத்தம் மூடிட்டே ஓடியாந்து. என்னம்மான்னு கேட்டால், நான் திருவையாறு காலேஜில் படித்தேன் சார், அங்கே நீங்கள் யூஜிசி கிளாஸ் எடுத்தீங்க, நான் அதிலே பாஸ் பண்ணிட்டேன். அதை உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஃபோன் வசதி இல்லாத நேரம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் இல்லை, அவ்வளோ சொல்கிறதுக்கும் அது இல்லை. ஆனால் அது சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி வேலையில் இருக்கிறாங்கன்னா, உண்மையில் ஐயா அந்த தொகுத்து கொடுத்த நூல்கள்லாம் அது ஒரு பெரிய விஷயம். இப்போலாம் நான்லாம் போய் வகுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் உங்கள் மாதிரி மெட்டீரியல் தயார் பண்ணி கொடுக்க முடியல. அதுக்கான நேரமும் இல்லை. அதை எப்படி செய்கிறேங்கிற ஒரு சூழ்நிலையில் மற்ற வேலைகளுக்கு தான் இங்கே நிறையா நேரம் இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சுருந்தோம்னா பிற்காலத்தில் உள்ளவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது ஐயா செஞ்சுருக்கிறாங்க. அது பெரிய பாராட்டுதலுக்குரியது. அது மாதிரி நம்ம பேராசிரியர் வெற்றி செல்வன் சாரும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. இதை ஏற்பாடு செய்த நம்ம துறைத் தலைவர் இது மாதிரி வேறு கோணங்களில் வித்தியாசமான தலைப்புகளில் ஒவ்வொருத்தரையும் அழைச்சி பேச வைக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க. இதை விட நிறைய பேர் வருவாங்க. என்ன காரணத்தினாலே இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக வந்திருக்காங்க. நம்ம ஆய்வாளர்கள் இருக்காங்களா, நம்ம அந்த வளர்தமிப்பளத்தில் உள்ள ஆய்வாளர்கள், மடிப்பளத்தில் ஒவ்வொரு துறை இதில் இருந்தும் ஆய்வாளர் ஒவ்வொரு இதுக்கும் வந்துடுவாங்க. அதுமாதிரி பெரும்பாலும் நம்ம பாலா அதுமாதிரி முக்கியமான நிகழ்வுனா வந்துடுவார். எவ்வளோ வேலை இருந்தாலும் வந்துடுவார். அதுமாதிரி நம்ம இலக்கியத்துறை மாணவர்கள், 4ஆம் ஆண்டு மாணவர்கள் கூப்பிட்டோடனே எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுன்னா இவங்க எல்லாரும் இருந்ததுனால தான். இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. மனம், சைக்காலஜி, உளவியல் அதை பற்றியெல்லாம் சொன்னாங்களே, இப்படியெல்லாம் நமக்கு ஏதாவது இருக்குமோன்னெலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஒரு சைக்காட்ரிக் ஒரு டாக்டரை அழைச்சிட்டு பேச சொன்னோம் ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் ஒரத்தநாட்டில். அவர் பேசிட்டு போயிட்டார். அன்றைக்கி நைட்டே ஒரு பொண்ணு கொலுசு போட்டு அது பாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி பூரா இப்படி கொலுசு போட்டு நடக்க எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தா அதுக்கு பெரிய பிரச்சனையே உருவாயிட்டு. அவர் ஏதோ ஒரு செய்தி சொன்னார், இது நமக்கு தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுமாரி ஆரம்பிச்சிருச்சு. அது பெரிய மனநோயாக போயிட்டு அதுக்கு. அது மாதிரிலாம் ஒன்றும் இது கிடையாது. மனம் நம்ம தான் நம்மளை சீர்படுத்திக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நரம்பு நோய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மனம்ங்கிறத நம்மளாக சரி பண்ண முடியும். அது நம்ம என்னென்னா நமக்குள்ள கஷ்டங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லணும், பேசணும். அது ரொம்ப முக்கியம். யார்கிட்டையாவது ஒருத்தட்ட நம்ம பாரத்தை இறக்கி வச்சிடணும். இன்னொன்று, தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நம்ம மூளையில் ஏற்றி வச்சுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான. தேவையில்லாத விஷயங்களை நிறைய நம்ம மூளையில் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு பிரச்சனையாக இருக்கும். கனவு காண்றதெல்லாம் நல்லது தான். சார் சொன்ன மாதிரி, பேராசிரியர் சொன்ன மாதிரி, கனவு சம்பத்துக்கு ஒரே தாங்க முடியல. எங்களுக்கு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆய்வாளரை குழந்தை வச்சுருக்கோங்க ஐயா. அவன் சிரிச்சான்னா அந்த பில்டிங்கே அதிரும். அது மாதிரி நம்ம கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் அவன்கிட்ட 4 வார்த்தை பேசுகிறோம்னா நம்ம கஷ்டம் ஓடிடும். அது மாதிரி ஒரு மாணவர். இப்போ இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்ம ஜெயசீலன் சார் முதல்ல சொல்லி ஆகணும். இவ்வளோ தூரம் இந்த நிகழ்வுக்காக அவர் அந்த பயணத்தில் இருந்தாலும் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டார். ரொம்ப இந்த நிகழ்வானது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். நன்றி.